அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் ரிச்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். போன வீடியோல சேர்மன் தனக்கும் தான் வியாபாரத்துக்கும் தொலை கொடுத்தது வேற யாரும் இல்ல, தன்னோட சொந்த பேரன் டூஜன் தான் தெரிய வர அவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போறாருன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோட ஆரம்பத்துல சேர்மனை தான் காட்டுறாங்க. அவர் மூத்த பையனுக்கு எழுத்துல ப்ராப்ளம் இருக்கவும் அவர் உடம்ப செக் பண்றதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்க. என் மூத்த பையன் ரொம்பவே பலவீனமா இருக்கான், எனக்கு அப்புறம் இவனால சூனியாங்க ஆள முடியாதுன்னு சொல்லவும் அப்போ கூட இருக்க செக்ரட்டரியும் சூனியாங்க உருவாக்குனது நீங்க, சூனியாங்க உங்களுக்கு அப்புறம் ஆளவும் உங்களை மாதிரி இருக்க ஒருத்தனுக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்ல அதுக்கு சேர்மனும் என்ன மாதிரி இருக்க ஒருத்தனுக்கு அதுக்கான தகுதி இருக்கலாம், ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்தா என் குடும்பத்துல யுத்தம் ஆரம்பிக்கும், என் பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போராட ஆரம்பிச்சிருவாங்க, அதோட முடிவு அழிவு மட்டும்தான். இப்ப நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லவும் சேர்மன் அங்க இருந்து தான் 4வது பையனோட கம்பெனிக்கு தான் வராரு. அப்பா பல வருஷம் கழிச்சு தன்னை பார்க்க தன் கம்பெனிக்கு வந்திருக்காருன்னு 4வது பையன் சந்தோஷப்படவும் அப்ப சேர்மனும் எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணும் விருப்பத்துக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்ப எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குப்பா, எக்காரணத்தை கொண்டு சூனியங்களோட சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்படக்கூடாது, முக்கியமா நான் என் சொந்த காலையை நிப்பன் முடிவெடுத்தேன், அப்ப எதுக்குடா அவன் 2வது பையன் மூலமா என் கம்பெனி அடைய விரும்புறேன்னு கேட்கவும் பையனுக்கு எதுவுமே புரியல. அப்ப செக்ரட்டரி சில டாக்குமெண்ட்டை காட்டி சூனியாங் ஹாஸ்பிட்டல் இன்னும் சில கம்பெனிகளை உங்க பேர்ல மாத்திருக்கதா சொல்லவும் அதை பார்த்துட்டு பையனும் அப்பா நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவேன், அது என்னன்னு தெரியுமா, நான் எக்காரணத்தை கொண்டு உங்களை மாதிரி ஒரு மோசமான அப்பாவா இருக்க கூடாதுன்னு. டேய் மகனே, என்னையும் என் கம்பெனி வேணான்னு சொல்லிட்டு போனது நீதான், நான் ஒன்னு ஒதுக்கலன்னு சொல்ல சேர்மன் அங்க இருந்து தான் வீட்டுக்கு தான் போறாரு. அங்க உள்ள அவனோட மூத்த பேரனை மீட் பண்ணி என்ன பேராண்டி அந்த செயில் டவுன் ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சுன்னு கவலையில இருக்கியா, கவலைப்படாத, அதுக்கு காரணம் யாரோ அவங்கள நம்ம சேர்ந்து பழி வாங்குவோமான்னு கேட்க அப்படியே கட் பண்ணா மிராக்கல்ல தான் கட்டுறாங்க. டோஜின் பில்டிங்கான பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப ராஜல் வேகமா வந்து நம்ம கூட டீல் போட பல என்டர்டைன்மெண்ட் கம்பெனி பில்டிங்கே வேணான்னு சொல்லி பின் வாங்கிட்டாங்க, ஒருத்தர் கூட நம்ம கூட டீல் போட விரும்பலன்னு சொல்லவும் அதை கேட்ட டோஜின் அதிர்ச்சியாக கட் பண்ணாலும் சேர்மனை தான் கட்டுறாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சேர்மன் தான். நியூ செல்டன் ப்ராஜெக்டுக்காக மிராக்கல் கூட டீல் போட எல்லாமே என்டர்டைன்மெண்ட் கம்பெனிங்க. சேர்மன் அவர் பேரம் மூலமா அந்த கம்பெனி எல்லாத்தையும் பேசி மிராக்கலோட டீல் போடக்கூடாதுன்னு அப்படி போடாம இருந்தா சூனியாங்க சேர்ந்த ஆடுகளை அதிகமா தரேன்னு சொல்லியிருப்பாரு, அவங்க அதிகமா ஆடு வந்தா பணம் வரும்னு சொல்லிட்டு அந்த டீலை கேன்சல் பண்ணிருப்பாங்க. இப்ப சேர்மன் கூடவே ஜின்னு அங்கதான் இருக்க. ஜின் கிட்ட பேராண்டி நீயும் இன்னும் அடிக்கடி மீட் பண்றீங்களா, எப்ப கல்யாணத்துக்கான தேதியை சொல்ல போறீங்கன்னு கேட்கவும் சீக்கிரமாவே அதுக்கான நேரம் வருந்தா தான் சொல்லிட்டு ஜின் அங்க இருந்து கிளம்பவும் அப்ப சேர்மன் அங்க உள்ள செக்ரட்டரிட்ட நீ என் பேரனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் இந்த நியூ செல்டன் ப்ராஜெக்ட்ல டூஜனுக்கு நீங்க பெரிய அடியை கொடுத்துருக்கீங்க, அது ஒரு பாடமா இருக்கும், இதுக்கப்புறம் அவன் உங்க வழியில வரமாட்டான்னு சொல்லவும் நான் கேட்டது என் கடைசி பேரனை பத்தி இல்ல, என் மூத்த பேரன் ஜின்ன பத்தின்னு சொல்லவும் பையன் ரொம்பவே புத்திசாலியா இருக்கான், அதோட நீங்க என்ன சொல்றீங்கிற விஷயத்தையும் அவன் சுலபமாவே புரிஞ்சுக்கிறான்னு சொல்ல அதுவும் நல்லதுதான், என் மூத்த பையனுக்கு இல்லாத திறமை என் பேரனுக்காவது இருக்கேன்னு சொல்ல இப்ப கட் பண்ணா அவரோட மூத்த பையனை தான் காட்டுறாங்க. அவரோட மேனேஜர் கிட்ட என் அப்பாவும் என் பையனும் எப்படி பழகுறாங்கன்னு கேட்க சேர்மன் எங்க போனாலும் கூடவே ஜின்னும் போறாரு. முக்கியமா சேர்மன் கூட இப்ப எல்லாம் அதிக நேரம் உங்க பையன் இருக்கதா சொல்ல அதை கேட்ட மூத்த பையனும் இது நல்ல விஷயம் தான், அதை பத்தி நான் என் பையன் கிட்ட பேச வேண்டியது இருக்கு, இன்னைக்கு லஞ்சுக்கு அவனை வர சொல்லுன்னு சொல்லவும் அப்ப அந்த மேனேஜர் சார சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்பதான் தாத்தாவும் பேரனும் ஒன்னா சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இந்த டைம்ல நீங்க உங்க பையனை மீட் பண்றது நல்லா இருக்காதுன்னு சொல்லவும் அதை கேட்ட சேர்மனோட மூத்த பையனும் நான் என் பையனை எப்ப மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அளவு நீ பெரிய ஆயிட்டான்னு கேட்க மேனேஜர் தான் பண்ணது தப்புன்னு சொல்லி மனுப்பி கேட்கவும் உடனே மூத்த பையனும் சாதாரண மேனேஜரா இருந்த ஆளுக்கு சீனியர் மேனேஜரா பொறுப்பு தர அதை கேட்ட அந்த செக்ரட்டரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதே டைம் மிராக்கல்ல டூஜின் ராஜல் அதோட மிஸ்டர் ஓவியும் தான் காட்டுறாங்க. அவங்க கூட டீல் போட்டிருந்த பல கம்பெனிகள் பின்வாங்கி இருக்கு, அது எல்லாத்துக்குமே காரணம் சூனியாங்க தான் தெரிய வர அடுத்து என்ன பண்றதுன்னு 3 பேரும் யோசிக்கும் போது சேர்மனோட மருமகன்ட்டு இருந்து கால் வருது, என்ன மருமகனே டூஜன் மிராக்கலோட டீல் போட பல நிறுவனம் பின்வாங்கிருச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ சீக்கிரமாவே இதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணியாக்கணும், அப்படி இல்லனா மிராக்கல் கொடுத்த நியூ செல்டன் ப்ராஜெக்ட வாங்கி திருப்பி வேற ஏதாவது ஒரு கம்பெனியும் கொடுத்துருவேன், ஏன்னா எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம்னு சொல்ல அந்த இடத்துல ஜின்னு இருக்க நீங்க கரெக்டா பண்ணீங்க மாமா, ஆனா ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, நீங்க பண்ண வேலையால சேர்மன் உங்க மேல கோவத்துல இருக்காரு, இருந்தாலும் அவரோட பொண்ணுக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர நினைக்கிறாரு, அதை கரெக்டா பயன்படுத்திட்டா சூனியாங்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஒரு உதவினாலும் கிடைக்குன்னு சொல்லிட்டு மேலோட சீட்லயே உட்கார இன்னொரு பக்கம் மிராக்கல் இருக்க டூஜனுக்கு சேர்மனோட மருமகன் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ராச்சல் டீம் மிஸ்டர் ஓகட்டியும் அந்த மேயர் நம்ம கிட்டே டபுள் கிராஸ் பண்றதா சொல்ல அப்படியே கட் பண்ணா அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல என்னதான் பண்றதுன்னு தெரியாம டூஜன் ஒரு குழப்பத்துல ரூஃப் டாப்ல இருக்க பில்டிங்ல உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கவோ அங்க மிஸ்டர் ஓவும் வராரு. டூஜன் குழப்பத்துல இருக்கத புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி கவலைப்படாத, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் எப்பயாவது ஒரு விஷயத்தை பத்தி இன்வெஸ்ட் பண்றதா முடிவெடுத்துட்டேன்னா ஏதாவது ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல பக்கத்துல என்னென்ன கடை இருக்குன்னு பாப்பேன், அங்க அதிகமான சைன் போர்டு எந்த கம்பெனியை சேர்ந்ததா இருக்கும், அதோட அங்க என்னென்ன வியாபாரம் பண்ணுவாங்கன்னு யோசிப்பேன், அதை வச்சுதான் எனக்கு ஒரு ஐடியா வரும், என்னோட முதலிடம் சரியா இருக்கும், நீ வேணும்னா சுத்தி பாரு உனக்கு ஏது ஐடியா கிடைக்கும்னு சொல்ல டூஜன் அந்த ரூஃப் டாப்ல இருந்து எட்டி பார்த்தா ஏகப்பட்ட இன்டர்நெட் கேஃபேவோட போர்டு இருக்கும். அதை பார்த்தா டூஜனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, வருங்காலத்துல நிறைய பேர் இன்டர்நெட் கேஃபேல தான் கேம் விளையாட போறாங்க, அதோட வேல்யூ அதிகமாகிட்டு தான் இருக்குன்னு புரிஞ்சவன் தன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல ஒரு கேமிங் ஸ்டேஷனை உருவாக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்றான். அதுக்காக ராச்சல் மூலமாவும் ஓம் மூலமாவும் நிறைய கேமிங் கம்பெனிக்கும் நிறைய இன்டர்நெட் கேஃபேயோட டீல் போட ட்ரை பண்றான். ஆனா அதுலயும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் மிராக்கலோட டீல் போட ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு பதிலா அவங்க நம்ம கிட்ட கேட்கறது மிராக்கலோட ஓனரை மீட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொல்லவும் டோஜன் அவங்களை மீட் பண்ண சம்மதிக்க அதுக்காக ஒரு இடத்துக்கு வரவும் அந்த இடத்துல கேமிங்
டைமிங் சென்டர் எதுவும் இல்ல, அதுக்கு பதிலா மின் தான் இருக்கவும் நான் இங்க ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண வந்ததா சொல்ல. நீங்க யாரை மீட் பண்ண வந்தீங்களா? அவர் வேற யாரும் இல்ல, என்னோட அங்கிள். நான் அவர் பேரை வச்சுதான் உங்களை இங்க வர வச்சேன். டூஜின் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க தான் மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட ஓனர்னு. அதை பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. சவுத் கொரியாவோட நம்பர் 1 நியூஸ் பேப்பரே எங்க நிறுவனம் தான். அது மூலமா எங்களால் எந்த ஒரு தகவலையும் கலெக்ட் பண்ண முடியும், மக்களோட எண்ணங்களையும் மாற்ற முடியும், ஒருத்தவனை நல்லவனாக்கவும் முடியும், நல்லவனை கெட்டவனாக ஆக்க முடியும். எங்க பவர் தெரிஞ்சுதான் சூனியாங்கோட சேர்மன் ஜின்யாங் சாலை எங்க குடும்பத்தோட சம்பந்தப்பட விரும்புறாரு. டோஜினியன் எதுக்காக இங்க வர வச்சிங்கன்னு கேட்க, ஒரு முக்கியமான டீலை பத்தி பேசதான். நியூசல்டன் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என் கம்பெனியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஹெட் குவார்டர்ஸ் உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லயே ஓபன் பண்றேன். அதோட இன்னும் 4 சேனல் அங்க நான் ஓபன் பண்ண ஒத்துக்கிறதா சொல்லவும், அப்ப திடீர்னு ஏதோ ஒரு கரண்ட் ப்ராப்ளமால அங்க இருக்க லைட் வெடிக்கவும் மீன் அதை பார்த்து பயந்து போக டூஜன் தான் பண்ணி அவங்களை சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் மின்ட்ட, நீங்க எனக்கு இந்த அளவு உதவி பண்றீங்கன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறதா சொல்லவும், வெரி சிம்பிள், நீங்கள் நானும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்ல. ஆனா டூஜனுக்கு அதுல விருப்பம் இல்ல. நீங்க என்ன மேரேஜ் பண்றது விருப்பத்தால இல்ல, என்ன கல்யாணம் பண்ணா சூனியங்க நீங்க ஆளலான்னு விரும்புறீங்க, அப்படி ஒரு மேரேஜ்ல எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஆஃபரை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு டைரக்டா ஹீரோயினை மீட் பண்ண அவங்க வேலை பார்க்குற காஃபி ஷாப்புக்கு தான் வரவும். அங்க நம்ம ஹீரோயின் இல்ல. அப்ப அங்க உள்ள ஒரு ஸ்டாஃப், நீங்க வழக்கமா ஆர்டர் பண்ண போற காஃபியை தான் ஆர்டர் பண்ண போறீங்க, நான் எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்க, காஃபி வேணும், இங்க வேலை பார்த்த மீன் இன்னைக்கு வேலைக்கு வரலையான்னு கேட்க, மீனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு முக்கியமான எக்ஸாம் வரப்போகுது, அதுக்காக படிக்கிறதுக்காக அவங்க வேலையை விட்டதா சொல்ல டூஜன் அங்க இருந்த சோகமா போகவா. போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்க கூப்பன் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். சார் எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறீங்க, நீங்க அடுத்த தடவை வரும்போது ஃப்ரீயாவே காஃபி கிடைக்கும்னு சொல்ல, நான் இனிமேல் இங்க எப்பவுமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு டூஜன் அங்க இருந்து கிளம்பவும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மின்னு அங்க வர அந்த ஸ்டாஃப் மின்கிட்ட அந்த டூஜன் உடனே தான் தேடி வந்தான். நீ வேலையை விட்டு போற விஷயம் தெரியவும் அவங்கிட்ட இருக்க கூப்பன் எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு சோகமா போனதா சொல்லவும், டூஜன் எப்ப வந்தான்னு கேட்கவும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனதா சொல்ல, உடனே மின் வெளியில வந்து பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளே டூஜன் அங்க இருந்து கிளம்பவும் அவனை பார்க்க முடியல. நம்ம ஹீரோயின் வருத்தப்பட இப்ப கட் பண்ண இன்னொரு மீனை தான் காட்டுறாங்க. அதான் ஜின்னோட காதலி. டூஜன் அவங்களோட மேரேஜ் ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது ஜின் கிட்ட இருந்து வந்த பொக்கேவை பாக்குறாங்க. அதுல மேரேஜுக்கான ரிங்கோ ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போது ஜின் கிட்ட இருந்து கால் வருது. போன தடவை மீட் பண்ணும்போது நம்ம அடுத்த தடவை ஃப்ரெண்ட்லியா பார்க்கலாம்னு சொன்னீங்களே, அதுக்கான சரியான டைம் வந்துருச்சான்னு கேட்க இப்போ டூஜனோட வீட்டை தான் காட்டுறாங்க. டூஜனோட ஒரு ஷாப்பிங் சேனலே பார்த்துட்டு இருக்க. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, இந்த மொத்த குறியாலே நீ ஒருத்த மட்டும் தானே இந்த சேனல்ல பாப்ப, அப்படி என்னதான் இந்த சேனல்ல இருக்குன்னு கேட்கவும், அம்மா இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல ஏகப்பட்ட பொருளை விற்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த பொருள் எல்லாத்தையுமே வாங்கக்கூடாது, நமக்கு தேவையான பொருள் எப்போ வருதுன்னு காத்திருந்து வாங்கணும், அதுதான் இந்த சேனலோட சிறப்புன்னு சொல்லவும். அதை கேட்ட டூஜனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோண, அப்ப அவங்க அம்மாவும் அப்பா அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு, உன்னை வர சொன்னதா சொல்ல டூஜன் அவங்க அப்பாவை தான் வந்து மீட் பண்ணவும். சேர்மன் 4வது பையன் மேல சில சொத்துக்களை எழுதியிருப்பார்ல, அந்த சொத்துக்களுக்கான பொறுப்பு எல்லாத்தையுமே டூஜன் கிட்ட கொடுத்துட்டு, நீ யாரு கூட போராடுறியோ அது உன் தாத்தா ரொம்பவே ஆபத்தானவர், அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருன்னு சொல்லவும், நீங்க தாத்தாவை நினைச்சு பயப்படுறீங்களான்னு கேட்க, கண்டிப்பா இல்ல, அவர் வேணா எனக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா நான் உனக்கு அப்பா, எப்பவுமே உனக்கு துணையாவும் பாதுகாப்பாவும் இருப்பேன்னு சொல்ல, அதெல்லாம் டூஜனோட அம்மாவும் கேட்டு அவங்க ஹஸ்பண்ட், எனக்கு உங்க அப்பாவை நினைச்சு எந்த ஒரு பயம் இல்ல, என்னோட பயம் இல்ல உங்க அண்ணனுங்க மேலேயும் உங்க அக்காங்க மேலேயும் தான், டூஜனுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாம நீங்க தான் அவனை பாதுகாக்கணும்னு சொல்ல, அப்பாவும் டூஜனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்க, டூஜன் அவனுக்கு ஆதரவா இருக்கா. அப்பா தான் மேல அன்பியை வச்சிருக்க அம்மாவை பாக்குறான். இதுவரை டூஜன் என்னதான் அவங்களோட இருந்தாலும் இவனோட வாழ்க்கையில இவனோட நினைவுகளையும் அவங்க குடும்பத்தையும் தான் பெருசா எடுத்திருப்பான். ஆனா இப்ப தான் மேல அன்பியை வச்சிருக்க இந்த குடும்பத்தை பார்த்துட்டு முதல் முறையா இவங்களும் தன்னோட குடும்பம் தான் யோசிக்க. கற்பனை இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. ஜின் சேர்மனை வந்து மீட் பண்ணி அவன் கல்யாணத்துக்கான பத்திரிகையை கொடுக்கவும், தாத்தாவும் கல்யாணத்துக்கு உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்க, அதுக்கு பேர கல்யாணத்துக்கு அப்புறம் சூனியம் கம்பெனி ஆகட்டும் குடும்பம் ஆகட்டும் அதுல முடிவெடுக்கிற முக்கியமான உரிமை எனக்கு வேணும்னு கேட்க, தாத்தா அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க. இப்ப கட் பண்ணா மூத்த பையனை தான் காட்டுறாங்க. தன்னோட தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கால் பண்ணி தான் பையன் ஜின்னுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மேரேஜ் ஆக போறதாவும், அன்னைக்கு நம்ம அப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல போறதா சொல்ல, அதை கேட்ட 2வது பையனும் 3வது பொண்ணு அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்க சூனியாங்க உங்க அப்பா ஜின் கிட்ட கொடுக்க போறதா. இப்ப கட் பண்ண சேர்மனை தான் காட்டுறாங்க. அவருக்கு சொந்தமான ஒரு வேர் ஹவுஸ் இருக்குமே, அங்கதான் வராரு. அவர் முதலா வியாபாரத்தை ஆரம்பிச்ச ஒரு பழைய ட்ரக் இருக்கும். அந்த பழைய ட்ரக்ல உட்காந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாரு. அது சேர்மனோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான். தான் பையனுக்காக ட்ரீட்மெண்ட் போகும்போது அவரோட உடம்பையும் செக் பண்ணி இருப்பாரு. அப்படி செக் பண்ணும் போது சேர்மனோட மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும், அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறதா சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் ஜின்னை தான் காட்டுறாங்க. ஜின்னுக்கும் மீனுக்கும் கல்யாணத்துக்கான சில சடங்குகள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி அப்பா கேள்விப்படவும் அந்த விஷயத்த சொல்றதுக்காக அவரோட அப்பா அதாவது சேர்மனை தான் மீட் பண்ண வரவும், சேர்மன் கூட அப்ப 2வது பையன் இருக்காரு. அதை பார்த்த மூத்த பையன் இவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லி அதிர்ச்சி ஆகவும், அப்ப 2வது பையனும் அப்பா கூட பேசுற மாதிரியே, அப்பா ஜின்னோட மேரேஜ் அன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, அண்ணன் தம்பியை பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல சேர்மனும் சாப்பாடு ரொம்பவே அருமையா இருக்குன்னு 2வது பையன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அங்க இருந்து கிளம்ப, அப்ப மூத்த பையன் தம்பி கிட்ட வந்து, டேய் தம்பி, அப்பா என்னதான் கிஃப்ட் கொடுக்க போறாரு, என்னதான் சொல்ல போறாரு, நீ எதுக்காக கவலைப்படுற, அதோட நம்ம குடும்பத்தோட ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல, வாரிசு அடிப்படையில தான் எல்லாமே நடக்கும், அப்ப வாரிசு அடிப்படையில தான் சூனியாங்க ஆள முடியும்னு சொல்ல, இப்ப மிராக்கலை தான் காட்டுறாங்க. டூஜன் தான் வந்து மீட் பண்றாரு. நம்ம இந்த செயில்டவுன் ப்ராஜெக்ட்ல இருந்து பின்வாங்கறதான் சரின்னு தோணுது, ரொம்ப நாளாச்சு, ஆனா இது வரைக்கும் ஒரு கம்பெனி கூட நம்ம கூட டீல் போட தயாரா இல்ல,
தெரியல, அடுத்து என்ன பண்றதுன்னு கூட தெரியாம இருக்கும்னு சொல்ல, அப்ப டூஜனும் என்னால இந்த கான்ட்ராக்டை விட முடியாது, ஒருவேளை இந்த கான்ட்ராக்டை மட்டும் நம்ம விட்டா அதை உடனே சூனியாங்கோட கைக்கு போகும்னு சொல்ல, அப்ப வேற என்ன பண்றது, நம்ம கூட எந்த ஒரு கம்பெனி டீல் போட தயாரா இல்ல, பொருளாதார சூழ்நிலை மோசமா இருக்கு, அதை விட இந்த ஹோம் ஷாப்பிங் சேனல்ல வேற விற்க போறதா சொல்லுவோம். அதை கேட்கிற டூஜனுக்கு தான் அண்ணன் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. இந்த ஷாப்பிங் சேனல்ல போடுற எல்லாத்தையுமே வாங்க கூடாது, நமக்கு தேவையான பொருள் எப்ப வருமோ அதை காத்திருந்து பார்த்து அதை தான் ஆர்டர் போட்டு வாங்கணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் ஞாபகம் வந்த உடனே டூஜனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஷாப்பிங் சேனல்ல விற்க போறதான்னு சொன்னீங்க, அதை விற்கிறோம்னா கண்டிப்பா யாராவது வாங்கணும், அந்த சேனல்ல வாங்க தகுதியான ஒரு ஆளை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து சூனியாங் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரவும். அப்ப ஓவம் நம்ம தேடி வந்தாலும் கண்டிப்பா இங்க தான் இருப்பாரா, ஆனா அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல சேர்மனோட 4வது பையனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலையும் சில சொத்துக்களையும் கொடுத்திருப்பார்ல, அந்த பொறுப்புகளை 4வது பையன் டூஜன்ட்ட கொடுத்திருப்பாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட சில டாக்குமெண்ட், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது தான் அவரோட ஹாஸ்பிட்டல்ல விஐபி பேஷண்ட் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்கிற டீடைலும் கிடைச்சிருக்கும். அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல டேயாங் குரூப்போட சேர்மன் டேயாங் இருக்காருங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. இப்ப பிரசன்ட்ல அந்த டேயாங்க மீட் பண்ணதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கவும் அவருக்கு பாதுகாப்பா சில ஆளுங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஓ மூலமா மேட்ச பார்க்க டைவர்ட் பண்ணிட்டு டேயாங் தாத்தா இருக்க ரூமுக்கு தான் வரவும். அவரும் நீ யாரு இங்க என்ன பண்றன்னு கேட்க, நான் தான் சூனியாங்கோட சேர்மன் ஜின்யாங் சோட பேரன், உங்களை மீட் பண்ண வந்திருக்கதா சொல்லவும். எதுக்காக என்ன மீட் பண்ண வர, அதோட நான் இங்க இருக்கிற விஷயமே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். வெளியில இருக்க என் பாடி காட்சில என்ன பண்றாங்க, என் செக்ரட்டரி எப்படி உன்னை உள்ள விட்டான்னு கேட்கவும் அதுக்கு டூஜனும் அவர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னேன், டேயாங் கம்பெனியோட சேர்மனுக்கு பல கம்பெனிகள் இருக்கு, அதுல முக்கியமா ஹாஸ்பிட்டல் இருக்கு, இருந்தாலும் அந்த டேயாங் தாத்தா ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் சொந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம சூனியாங் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த விஷயம் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சா அவர் நிலைமை என்ன ஆகும்னு கேட்டேன். உடனே உங்க செக்ரட்டரி நான் உள்ள விட்டதா சொல்லவும் அதை கேட்ட டேயாங் தாத்தாவோ இதெல்லாம் கண்டிப்பா உன் தாத்தா ஜின்யாங் சோட வேலையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ண போகவும் டூஜன் அந்த காலை கட் பண்றான். நான் இங்க வந்த விஷயம் என் தாத்தாவை கூட தெரியாது, அதோட நான் ஒரு முக்கியமான டீலை பத்தி தான் பேச வந்திருக்கேன். உங்க டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ் ரொம்பவே லாஸ்ட்ல போகுதுல, அதை விற்க போறதா முடிவு பண்ணிருக்கீங்களா, அந்த வியாபாரத்தை எப்படி நம்பர் 1 கொண்டு வரதுன்னு என்கிட்ட ஐடியா இருக்கிறதா சொல்லவும் கட் பண்ணா ஜின்னோட மேரேஜ் தான் காட்டுறாங்க. இப்ப மீன் அவங்க ரூம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவும் அந்த ரூமுக்கு ஜின் வரான். நான் என் வருங்கால மனைவி கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில போறாங்க. அப்ப ஜின்னு உள்ள வந்து மின்ன பார்க்கவும் மின்னோட முகம் சோகமா இருக்கு. நீ சோகமா இருக்க காரணம் என்னன்னு தெரியும், நீ நினைக்கிற ஒரு ஆள் நம்ம கல்யாணத்துக்கு வரல, அதான் காரணமான்னு கேட்கவும் நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு கேட்க டூஜனோட பேரை ஜின் சொல்லவும் அதை கேட்டு மின் அதிர்ச்சியாக மின் டூஜனை மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணது, அதை டூஜன் ரிஜெக்ட் பண்ணது, இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஜின் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். இப்ப அதை பத்தி மின் கிட்ட சொல்லவும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு எதனால என்ன மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு கேட்கவும் உன் அப்பாவோட நியூஸ் பேப்பர் கம்பெனிக்காக தான், அது என் கண்ட்ரோல்ல வந்தாதான் என் தாத்தாவோட நம்பிக்கை என்னால ஜெயிக்க முடியும், அதோட இப்ப இந்த உண்மையில உங்ககிட்ட சொல்றதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, ஏன்னா உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆக போகுது, அதனால நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல மின் அதை கேட்டுட்டு இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லவும் சரி நிறுத்து, அதால யாருக்கு பிரச்சனைன்னு யோசிச்சு பாரு, நீ நினைச்சது நடக்குமா, உன் ஆசை என்ன, சூனியாங் குடும்பத்துக்கு மருமகள் ஆகணுங்கிறது தானே, அது நடக்காமலே போயிடும், எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு எடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த போகவும் மின்னி யோசிச்சு பாக்குறாங்க இந்த கல்யாணமா பண்ணிக்கலாமா வேணாமனு. அப்படி இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம், தான் நினைச்ச மாதிரி சூனியாங்கோட மருமகளாக முடியாதுன்னு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு கல்யாணமும் நடக்க இப்ப சேர்மனோட 2வது பையனை தான் காட்டுறாங்க. அவரோட ஆளுங்க மூலமா ஜின் பண்ணி ஏதோ ஒரு தப்புக்கான ப்ரூஃப் சேர்மனோட 2வது பையனுக்கு கிடைச்சிருக்கு. அத மேரேஜ் கால இருக்கும்போது சேர்மன்ட்ட காட்டி அப்பா நியூ சோல்டன் ப்ராஜெக்ட்ல நிலத்தை வாங்கினது என் அண்ணன் இல்ல அவன் பையன் ஜின் தான் சொல்ல அதுக்கு சேர்மனும் இந்த சின்ன விஷயத்தை கண்டுபிடிக்க உனக்கே அறிவு இருக்கும் போது நான் உனக்கு அப்பண்டா, எனக்கு இந்த விஷயம் தெரியாமலா இருக்கும், ஜின் தான் அந்த நிலத்தை வாங்க லஞ்சம் கொடுத்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அதை விட ஜின் பிறக்கும் போது அவன் அப்பா கூடவே இல்ல, அந்த டைம் உங்க அண்ணன் ஜெயில இருந்தான், அவனை முதல் முறையா கையில ஏந்தினது நான் தான், அப்பவே முடிவெடுத்துட்டேன் எனக்கு பேரனா இருக்கவும் சரி எனக்கு வாரிசா இருக்கவும் சரி அவன் ஒருத்தனுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்ல 2வது பையன் இந்த டாக்குமெண்ட்லாம் தான் அப்பா கிட்ட காட்டினா தான் பேரன் ஜின் மேல கோவப்படுவான்னு சொல்லி பிளான் பண்ணவும் இப்ப அந்த ஐடியா ஒர்க் ஆகல, அதனால அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்க இப்ப மேரேஜ் முடியவும் அதுக்கான ஃபேமிலி போட்டோ ஷூட் ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கு. டூஜின் அங்க லேட்டா தான் வரவும் சேர்மனுக்கு பக்கத்துல போய் நிக்கிறான், கேமரா எடுக்கிற ஆளும் எல்லாரையும் ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொல்ல அப்போ தாத்தா கிண்டல் பண்ற மாதிரி டூஜன என்ன பேராண்டி இப்ப எல்லாம் கொஞ்ச நாளாவ முகத்துல சிரிப்பியை பார்க்க முடியலன்னு சொல்றாரு. அதுக்கு பேரனும் நீங்க சொல்றது உண்மைதான் தாத்தா, நான் கொஞ்ச நாளாவே ரொம்பவே குழப்பத்துல இருந்தேன், என் பணத்தை வச்சு நான் சூனியாங்க வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா அது தப்பு நீங்க புரிய வச்சிட்டீங்கன்னு சொல்லவும் சேர்மன் என்னன்னு புரியாம டூஜனை பார்க்க இப்ப போட்டோ ஷூட் முடியுது. சேர்மன் யார்கிட்டயே பேசிட்டு இருக்கும் போது அப்ப செக்ரட்டரி வராரு. சேர்மனோட காதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லவும் உடனே சேர்மன் அங்க உள்ள ஒரு ரூமுக்கு போனா அந்த ரூம்ல டேயாங் தாத்தா இருக்காரு. சேர்மன் அவரை பார்த்துட்டு இங்க என்ன பண்ற, உனக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லவும் நான் இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே உன் பேரன் தான், உன் பசங்களை தான் நீ ஒழுங்கா வளர்க்கலன்னு நினைச்சா உன் பேரன் டூஜன் அவங்கள விடவும் மோசமானவனா இருக்கான்னு சொல்ல சேர்மனுக்கு எதுவும் புரியல. அதே டைம் டூஜன் ஜின்னதான் மீட் பண்ண வந்திருக்கவும் அப்ப ஜின்னு நியூ செல்டன் ப்ராஜெக்ட பத்தி தான் பேசுறான். சூனியாங்கோட பவர் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் தப்பான எந்த ஒரு விஷயம் செய்யாத, சூனியாங்கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து தள்ளியேறு, மறுபடியும் கூட போட்டி போட முயற்சி பண்ணாதன்னு சொல்லவும் அதுக்கு டூஜனும் இன்னும் போட்டி முடியவே இல்லைன்னு சொல்ல அப்ப ஜின்னுக்கு அவங்க கிட்ட வேலை பார்க்குற சில ஆளுங்க கால் பண்ணவும் நியூ செல்டன் ப்ராஜெக்ட்ல மிராக்கல் கம்பெனியோட நிறைய கம்பெனி டீல் போட்டதா சொல்ல அதை கேட்ட ஜின் அதிர்ச்சி ஆகிறான். கோவமா டூஜன் கிட்ட வந்தவன் நீ என்ன பண்ணன்னு கேட்க இப்பதான் நம்ம ஹீரோ டூஜன் பண்ண வேலையை காட்டுறாங்க. டூஜன் அந்த டேயாங் தாத்தாவை மீட் பண்ண போகும்போது அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்திருப்பான்.
உங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ் ரொம்பவே டல்லா போயிட்டு இருக்குன்னு தெரியும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப இந்த ஹோம் ஷாப்பிங் சேனலை விற்க போறாங்க. இந்த சேனலை நீங்க வாங்குங்க. அப்படி நீங்க வாங்கினா இந்த சேனல்ல விற்கிற பொருளுங்க எல்லாத்தையுமே டெலிவரி பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை. அது மூலமா உங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸும் அதிகமாகும். நீங்க ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட டேயாங் தாத்தாவும் ஒரே கல்ல ரெண்டு மாங்க, நஷ்டத்துல இருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ் லாபத்துக்கு கொண்டு போலாம், அதோட ஒரு புது பிசினஸையும் உருவாக்கலாம்னு டூஜின் சொன்ன ஐடியாவுக்கு ஒத்துக்கவும் அதுக்கு பதிலா டூஜினும் நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஷாப்பிங் சேனலை நியூ செல்டன் ப்ராஜெக்ட்ல உருவாக்குனீங்கன்னா அதால உங்களுக்கு தான் இன்னும் லாபம்னு சொல்லவும் டேயாங் தாத்தாவும் டூஜினோட டீல் போட ஒத்துக்கிட்டாரு. மத்த கம்பெனிகளுக்கு என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தெரிய வர அவங்களும் போட்டி போட்டு மிராக்களோட டீல் போட்டிருப்பாங்க. இப்படிதான் டூஜின் அந்த நியூ செல்டன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிருப்பான். அது எல்லாமே இப்ப டேயாங் தாத்தா மூலமா சேர்மனுக்கு தெரிய வர தான் பேரங்கிட்டே தோத்துடணும். சேர்மன் தாத்தா அந்த ரூம்ல இருந்து வெளியில வரும்போது செக்ரட்டரி வராரு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம கம்பெனியை சேர்ந்து சில முக்கியமான பங்குகள் எல்லாத்தையுமே ஜின் மேல மாத்தியாச்சுன்னு சொல்லவும் சேர்மன் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு இருக்கும் போது அவர் தவறி அந்த இடத்துல கீழே விழுறாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விழ சேர்மன் அதை எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. அப்ப கூட இருக்க செக்ரட்டரி அதை எடுக்க போகவும் தாத்தா வேணும்னா அதை நானே எடுக்கிறதா சொல்லிட்டு பொறுமையா அங்க இருக்க ஒவ்வொரு டாக்குமெண்ட் எடுக்கிறாரு. அதோட தான் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகறத புரிஞ்சுக்கிட்டு செக்ரட்டரிட்ட என் உடம்புல இருக்க பிரச்சனையை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லவும் இப்ப மேரேஜ் முடிஞ்சு ஃபேமிலி எல்லாரும் லஞ்ச்ல இருக்கும்போது அங்க சேர்மன் தாத்தாவும் வராரு. அப்ப மூத்த பையனும் தாத்தா கிட்ட ஜின்னுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்க ஏதாவது பேச விரும்பினா பேசலாம்னு சொல்ல அப்ப தாத்தாவும் ஜின்னுக்கான அன்பளிப்பை தான் சொல்லவும் செக்ரட்டரி ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து ஜின்ட்ட கொடுக்கவும் ஜின் அதை ஓபன் பண்ணி பார்த்தவன் ஷாக் ஆகுறான். ஏன்னா தாத்தா அதுல சொத்தெல்லாம் எழுதி வைக்கல. அதுக்கு பதிலா ஜின்னு கிட்ட இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட பொறுப்பை வாங்கிட்டு வேற ஒரு கம்பெனியோட பொறுப்பையும் கொடுத்து அவனை வெளியூருக்கு அனுப்புறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட மொத்த குடும்பம் அதிர்ச்சியாக அப்பதான் தாத்தா நியூ செல்டன் ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, அதுக்கான முக்கிய பொறுப்பு நீதான், அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை. இதுக்கப்புறம் சுனியாங்க வாரிசு அடிப்படையில் யாரும் வாழ போறதில்ல, என் பசங்களும் பேரங்களும் போட்டி போடுங்க, யாருக்கு திறமை இருக்கும் எவனால சூனியாங்க ஆள முடியும்னு எனக்கு காட்டுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சூனியாங்கோட பங்குகளை வாங்குங்க, அப்படி உங்க திறமையை என்கிட்ட நிரூபிச்சா சூனியாங் கம்பெனி சம்பந்தப்பட்ட என்னோட பங்குகள் அவனுக்கு கிடைக்கும், அவன் தான் இனிமேல் சூனியாங்க ஆள போறான்னு சொல்லிட்டு டூஜனை பார்த்த மாதிரி அங்கிருந்து கிளம்பவும் அதை கேட்ட மூத்த பையன் அதிர்ச்சியாகி அப்பா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, என் வாழ்நாள் ஃபுல்லா அந்த சூனியாங்காக தான் நான் உழைச்சிருக்கேன்னு சொல்லவும் சேர்மனும் கோவப்பட்டு கத்துறாரு. நீ என் பையங்கிறதுக்காக என்ன பண்ண சொல்ற, என் சூனியாங்க கொடுக்க சொல்றியா, இந்த உலகத்துல என் பசங்க என் குடும்பத்தை விடவே எனக்கு முக்கியம் எது தெரியுமா, நான் உருவாக்கின என் கம்பெனி என் சூனியாங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தாத்தா அங்கிருந்து போகவும் அதை கேட்ட மொத்த குடும்பம் அதிர்ச்சியில இருக்க அப்ப பசங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிக்குது. அப்பா திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்காரு, அது காரணம் என்னவாதான் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க அப்ப ரெண்டாவது பையனும் அந்த காரணம் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஜின்னுக்கு அந்த காரணம் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் ஜின்னும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் டூஜின் தான் காரணம்னு அவன் மேல கோவப்பட்டு அடிக்க போக அந்த டைம் திடீர்னு கல்யாண பொண்ணு மயக்கம் போட்டு விழவும் உடனே அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே டைம் சேர்மனோட வீட்டை தான் காட்டுறாங்க. சேர்மனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க அப்பதான் டேயாங் தாத்தாவோட பேசும்போது அவர் சொன்ன இன்னும் சில விஷயங்கள் ஞாபகம் வருது. டேயாங் தாத்தா டூஜன் போட்ட டீலை பத்தி சொல்லும் போது உன் பேரன் கூட வியாபாரம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா, உன் கூட வியாபாரம் பண்ற மாதிரி இருந்துச்சு, உங்ககிட்ட இருக்க திறமையும் அறிவும் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு, அவனுக்கு பணம் சம்பாதிக்கவும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, உன் மொத்த பசங்களை விடவும் அவன் கில்லாடியாவே இருக்கான், 50 வருஷத்துக்கு முன்னாடி மெக்கானிக் ஷாப்ல உன்னை எப்படி பார்த்தனும் அதே மாதிரி தான் உன் பேரனையும் பார்த்ததா சொல்ல இந்த ஒரு விஷயம் தான் சேர்மனோட மனசை மாத்திருக்கும். அதனாலதான் அவரோட சொத்துக்களை ஜின்னுக்கு தராம பசங்களுக்குள்ள இப்படி ஒரு போட்டியை உருவாக்கி இருப்பாரு. அதோட போட்டோ ஷூட் நடக்கும் போதும் டூஜின் சொன்ன முழு விஷயத்தையும் காட்டுறாங்க. தாத்தா என் பணத்தால சூனியாங்க வாங்கணும்னு நினைச்சது என் தப்பு தான், அதை நீங்க புரிய வச்சிட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எப்படி அந்த நியூ செல்டன் ப்ராஜெக்டை என்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்காக உங்க பவர் பணம் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பயன்படுத்தினீங்களோ அதே மாதிரி நானும் பண்ணுவேன், என் பணம் பவர் இன்ஃபுளுன்ஸ் அதோட என் புத்தியையும் பயன்படுத்தி சூனியாங்க எனக்கு சொந்தமாக்குவேன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் பத்தி நல்லபடியா யோசிச்சு பார்த்துட்டு அந்த டூஜின் பையன் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அங்க உள்ள குடும்ப போட்டோல டூஜனோட முகத்தை பார்த்துட்டு தாத்தாவோட ரூமுக்கு போறாரு. இப்ப டூஜன் ஓவதான் மீட் பண்ண வந்திருக்கவும் அவர்கிட்டயும் தாத்தா உருவாக்கின போட்டியை பத்தி சொல்ல நல்ல விஷயம் தான், உனக்கு சூனியாங்கால வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லவும் அதுக்கு டூஜனும் நான் இப்பவும் சூனியாங்க பணம் கொடுத்து தான் வாங்க விரும்புறேன், அதோட என் தாத்தா உருவாக்கின போட்டியால என் அப்பாவை தவிர மத்த 3 பசங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க உண்மையான சுயரூபம் எல்லாம் வெளியில வரப்போகுது, அவங்க எல்லாருமே நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கு, அப்பதான் சூனியாங்க நமக்கு சொந்தமாக்க முடியும்னு சொல்ல இப்ப சேர்மன் தாத்தாவோட வீட்டுல இருக்கும்போது பாட்டிமாவும் கூட தான் இருக்காங்க. இன்னைக்கு மேரேஜ்ல ஜின் கிட்ட நீங்க அந்த அளவு மோசமா நடந்துட கூடாது, அவன் சின்ன பையன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட நீங்க அவனை வர வச்சு பேசிருக்கலாம்னு சொல்லவும் அதுக்கு தாத்தாவும் என் பேச்சை என் பசங்களே கேட்க மாட்டாங்க, இதுல எங்க என் பேரன் கேட்க போறான், என் பசங்களுக்கு இடையில போட்டியை உருவாக்கி இருக்கேன், என் 3 பசங்களை யாருக்கு திறமை இருக்கும் அவங்களுக்கு சூனியாங்க சொந்தமாகும்னு சொல்ல அப்பதான் பாட்டிமாவும் உங்களுக்கு இருக்கிறது மொத்தம் 4 பசங்க, 4வது பையனை பத்தி நீங்க ஏன் கவலையே பட மாட்டீங்க, அவனுக்காக நஷ்டமா போயிட்டு இருக்க பிசினஸ் கொடுத்துருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன் 4வது பையன் எனக்கு பிறந்தவன் இல்ல, அப்படி இருந்தா அவன் என் சொந்த பையன் மாதிரி பாத்துக்கிட்டேன், அதுக்கான காரணம் ஏன் தெரியுமா, அவங்க அம்மா இறந்து போனதாலையும் அவனை பாத்துக்க ஆள் இல்லைங்கிறதாலையும் அவனும் உங்க பையங்கிறதால அவன் மேலேயும் கொஞ்சம் அக்கறையா இருங்கன்னு சொல்லவும் இப்ப ஜின்னை தான் காட்டுறாங்க. மீன் கல்யாண மண்டபத்துல மயக்கம் போட்டதால அவங்கள ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு வந்திருக்கவன் கூடவே ஜின்னோட அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க. ஜின்னு நீங்க போங்க நான் என் மனைவியை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ல அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தெரியுது மீன் மயக்கமே போடல, மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருப்பாங்க. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்கவும் நீ முட்டாள்தனமா இது பண்ணிடக்கூடாதுல, அதுக்காக தான் நான் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சதா சொல்லி ஜின்னோட கண்ணத்திலேயே பலார் நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எது பண்றதா இருந்தாலும் கவனமாயிரு, அப்படி இல்லனா சூனியாங்கிட்ட இருந்து நீ தள்ளி
போயிடுவேன்னு சொல்ல இப்ப கட் பண்ணா சேர்மனோட 3 பசங்களை தான் காட்டுறாங்க. சேர்மன் அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாத்தையுமே 3ஆ பிரிச்சு அவரோட 3 பசங்களே கொடுத்திருக்காரு. அப்படி பங்கு பிரிச்சு தரும்போது அதுல மூத்த பையனும் 2வது பையனும் பார்த்திருந்த சில கம்பெனிஸ் 3வது பொண்ணு கிட்ட கொடுக்கவும் செக்ரட்டரியும் இதுல சில கம்பெனியை உங்க அண்ணனுங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால இந்த கம்பெனில அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த கம்பெனி மொத்தமா உங்க கண்ட்ரோலுக்கு வரணும்னா அவங்களுக்கு நீங்க மொத்தம் 400 மில்லியன் தரணும். அப்பதான் அந்த கம்பெனில உங்களோட கண்ட்ரோலுக்கு வரணும்னு சொல்ல அது தெரிஞ்சுக்கிட்டு சேர்மனோட 3வது பொண்ணு 400 மில்லியன் பணத்துக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியாம அவங்க ஹஸ்பண்டை வந்து மீட் பண்ணவும் அவரும் அந்த பணத்தை நீ மிராக்கல்ட்ட கேளு, அவங்க நமக்கு உதவி பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு 3வது பொண்ணு மிராக்கல் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியும்ல, டூஜினோட கண்ட்ரோல். அப்பாவோட மொத்த சூனியாங்கியும் ஜின்னுக்கு தான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல அவரோட முடிவை மாத்த காரணமா இருந்ததே அந்த டூஜின் தான். அவங்கிட்ட போய் என்னால பணம் கேட்க முடியாது, அதோட சூனியங்காக நடக்க போற போட்டியில அவரோட தகுதி என்ன காட்ட போறதா சொல்லி சேர்மனோட 3வது பொண்ணு அவங்க ஆபீஸ்க்கு டூஜினா வர வைக்கிறாங்க. அதோட டூஜினோட அம்மா அதான் சேர்மனோட 4வது மருமகளையும் ஒரு ஈவென்ட்ங்கிற பேர்ல அங்க வர வைக்க அங்க வந்திருக்கிற ஆளுங்க டூஜினோட அம்மாவை அவமானப்படுத்துறாங்க. அது எல்லாமே அங்க உள்ள கேமரா மூலமா 3வது பொண்ணோட ரூம்லயும் தெரியும். அத டூஜின் பார்த்து கோவப்படுறான். தான் அம்மாவை இன்சல்ட் பண்றதை பார்த்து பொறுக்க முடியாம அங்க இருந்து கிளம்பும் போது 3வது பொண்ணு அங்க வராங்க. தான் அம்மாவை வேணும்னே பிளான் பண்ணி அவமானப்படுத்துறத டூஜின் புரிஞ்சுக்கிறான். எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கவும் உங்க தகுதியை காட்டுறதுக்காக தான் ஒப்பாட்டிக்கு பிறந்தவன் அப்பாவையும் அவனை கல்யாணம் பண்ண உங்க அம்மாவையும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆக்கிக்கிட்டோம். அதுவே நாங்க பண்ண பெரிய தியாகம். ஆனா இப்ப நீ சூனியாக்கு எங்களுக்கு போட்டியா வரியா? உன் தகுதி என்னவோ அந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்ல டூஜின் அதெல்லாம் கேட்டவன் எதுவும் பேசாம ரிவெஞ்ச் எடுக்கிற முரளி அங்க இருந்து வெளியில வரவும் அப்பதான் அங்க ஒரு போர்டை பாக்குறான், சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு. இந்த சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ங்கிறது சேர்மனோட 3வது பொண்ணோட கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கீழே தான் சூப்பர் மார்க்கெட், மால்ஸ், ஹோட்டல், கால்ஃப் கிரவுண்டும் பல சொத்துக்கள் வருது. இதெல்லாம் தனியா ஒரு லிஸ்ட் ஆக்கவும் மிஸ்டர் ஓ அதை பார்த்துட்டு பொருளாதார வீழ்ச்சியில மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அப்ப கூட உன் தாத்தா இவ்வளவு சுத்த கொடுத்திருக்காருன்னு சொல்லவும் அப்பதான் ராச்சல் அங்க வராங்க. நம்ம கம்பெனி அடுத்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணிருக்கதா சொல்லி நியூ டேட்டா டெக்னாலஜின்னு ஒரு பேரை சொல்லவும் அதை கேட்ட மிஸ்டர் போவும் இது எதை மாதிரியான கம்பெனின்னு கேட்கவும் அதுக்கு டூஜினும் இது இன்டர்நெட் காலங்களை ஃப்ரீயா கொடுக்கிற ஒரு கம்பெனின்னு சொல்ல அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா கட் பண்ணா நம்ம ஹீரோ டூஜின் யூனா இருக்கும்போது அந்த நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகளை நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. $1 அந்த பங்குகளை வாங்கியிருப்பாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அந்த பங்குகளோட மதிப்பு அதிகமாகி $300 வரைக்கும் போயிருக்கும். ஆனா கடைசியில ஒரு கட்டத்துக்கு அப்புறம் $300 போனது ஒரே நாள்ல வெறும் $5 ஆயிடுச்சு. அது மூலமா அதை வாங்கின பங்குதாரர்கள் பெரிய லாஸ் ஆச்சு. அந்த விஷயம்லாம் டூஜனுக்கு ஞாபகம் வரவும் இதை பயன்படுத்தி தான் அத்தையை மாட்டி விட பிளான் பண்றான். அதோட அந்த நியூ டேட்டா டெக்னாலஜில பங்குகளையும் வாங்க சொல்றான். அதோட டூஜனோட டிரைவர் மூலமா டூஜன் நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகளை வாங்க போற விஷயம் நம்பர் 2க்கும் தெரிய வருது. அதனால அவரோட செக்ரட்டரிட்ட நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய கம்பெனி இவ்வளவு ரிசர்ச் பண்றதுக்கான ஆளுங்க இருந்தோம். ஷேர் மார்க்கெட்ல நமக்கு தெரியாத பல தகவல் டூஜனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எனக்கு நம்ம என் அப்பாவோட கம்பெனியை டூஜனுக்கு தான் கொடுக்க போறாருன்னு தோணுது. அவன் எந்த கம்பெனில ஷேர் வாங்குறானோ அந்த கம்பெனியோட பங்குகளை நம்மளும் வாங்கணும்னு சொல்ல இப்ப சேர்மனோட 3வது பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க அண்ணனுங்க 2 பேருக்கும் மொத்தமா 400 மில்லியன் தரணும். அதுக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அவங்க கிட்ட வேலை பார்க்குற அந்த செக்ரட்டரியும் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உங்க அண்ணங்க கிட்ட நீங்க டைரக்டா பேசுங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் டைம் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்குள்ள நம்மளால பணத்தை ரெடி பண்ண முடியும்னு சொல்ல 3வது பொண்ணு அவங்க 2 அண்ணன்கள்ட்டையும் டைம் கேட்கறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் நீ எங்களுக்கு சொன்ன டேட்ல பணத்தை தரணும், அப்படி இல்லனா உன் கம்பெனியோட பங்குகளை கூட இது ரெண்டுமே நடக்கலனா இந்த விஷயத்தை நான் அப்பாவோட காது கிட்ட கொண்டு போவேன்னு சொல்லவும் அதை கேட்ட பொண்ணும் பயப்படுறாங்க. ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் அப்பாக்கு போச்சுன்னா சூனியாங்கால தனக்கு தகுதி இல்லைன்னு அப்பா முடிவு பண்ணிடுவாரணும், பணத்தை எப்படியாவது கரெக்டான டைம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே மிராக்கல்ட்ட உதவி கேட்கலாமான்னு தோணுது. அதனால மிஸ்டர் ஓ வர சொல்லி எனக்கு 400 மில்லியன் பணம் வேணும்னு கேட்க அவரும் 400 மில்லியன் பணம் தரேன், அதுக்கு பதிலாக உங்க டிபார்ட்மெண்ட் கம்பெனியை சேர்ந்த ஒரு 30% பங்குகள் எனக்கு வேணும், நீங்க பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பங்குகளை நான் உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்லவும் 3வது பொண்ணு காசை கொடுத்தா பங்குகள் தான் திரும்பி கிடைச்சிருமே, அப்ப இந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு அவங்க பங்குகளை எழுதி கொடுத்து அதுக்கு பதிலாக பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்பதான் மிஸ்டர் ஓவும் சும்மா பேசுற மாதிரியே டூஜினை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க மருமகன் டூஜின் என்னதான் புத்திசாலியாவே இருந்தாலும் அடிக்கடி சின்ன பையங்கிற விஷயத்த நிரூபிச்சுட்டே இருக்கான். நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஐடி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கணும், ஆனா அவன் சொன்னா கேட்கவே மாட்டான். இப்போ கூட பாருங்க நியூ டேட்டான்னு ஒரு டெக்னாலஜி அதுல $1 இன்வெஸ்ட் பண்ணா $40 ஆகும்னு சொன்னேன், அவன் கேட்கவே மாட்டான். அதோட ரேட்டும் ஏறிட்டு இருக்கு. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் டூஜனோட பிளான் படி நியூ டேட்டா டெக்னாலஜி பத்தி அவங்க அத்தைக்கு தெரிய வச்சாச்சு. இப்ப சேர்மன் 2 பசங்களை தான் காட்டுறாங்க. 3வது பொண்ணு அவங்களுக்கு தர வேண்டிய 400 மில்லியன் தந்ததால நம்ம தங்கச்சிக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தையில இருக்கும்போது அப்பதான் செக்ரட்டரி மூலமா சேர்மனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவரோட 3வது பொண்ணோட பங்குகளை கொடுத்து மிராக்கல் இருந்து பணம் வாங்கினதா தெரியவும் அதை கேட்டு சேர்மன் அதிர்ச்சி ஆகிறாரு. மிராக்கல் இருந்து பணம் வந்திருக்குன்னா அது டூஜனோட பணமா தான் இருக்கும். என் பொண்ணு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டா, அதுல இருந்து அவளால தப்பிக்க முடியுமான்னு பொறுமையா பாப்போம்னு சொல்ல 3வது பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க அண்ணனுங்க 2 பேருக்கும் தர வேண்டிய 400 மில்லியன் பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட பார்வை ஷேர் மார்க்கெட் பக்கம் போகுது. மிஸ்டர் ஓ சொன்ன மாதிரி நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகள் ஏறிட்டே இருக்கணும், அதுல முதலீடு பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்றாங்க. ஆனா கூட இருக்க செக்ரட்டரி மேடம் அதெல்லாம் வேணா பெரிய ரிஸ்க் ஆகும்னு சொல்ல 3வது பொண்ணு ஓவை கான்டாக்ட் பண்றாங்க. அந்த நியூ டேட்டா டெக்னாலஜி பத்தியும் அதோட பங்குகள் எது வரைக்கும் கரெக்டா உயரணும்னு கேட்க அப்புறம் அந்த பங்குகள் $40 வரைக்கும் போகும், அதுக்கு மேலே அந்த பங்குகள் உயர்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி நினைச்சிடாதீங்க, $40 அந்த பங்குகளை வித்துருங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே சேஃப்னு சொல்லவும் இது எல்லாமே டூஜனோட பிளான் தான். இப்ப மிஸ்டர் ஓவும் டூஜன்ட்ட வந்து அந்த பங்குகள் $40 மேலேயும் போகும், அப்ப எதனாலும் அத்தை கிட்ட
பொய் சொல்ல சொன்னு கேட்கவும் என் அத்தைக்கு எதனால அதிக பணம் தேவைப்படுதுன்னு தெரியுமா? ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. அதுல அவங்க சூஸ் பண்ற கேண்டிடேட்டுக்கு பணத்தை கொடுத்தே ஆகணும். அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நம்ம சொல்றதை கேட்டு நியூ டேட்டா டெக்னாலஜில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க போட்டதை விட பல மடங்கு லாபம் கிடைக்கும். அந்த பணம் மட்டும் போதும்னு சொல்லி நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனைகள் தப்பிச்சாங்க. ஆனா என் அத்தையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு பணத்தாசை தீராது. கிடைச்ச பணம் போதாதுன்னு நினைப்பாங்கன்னு சொல்ல அந்த டைம் தான் சேர்மோட 2 பசங்கள்ட்ட இருந்தோம் மிராக்களுக்கு கால் வருது. மிஸ்டர் போவோ அவங்க 2 பேரையும் தனித்தனியா மீட் பண்றாரு. சேர்மோட 3வது பொண்ணு சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அவங்களுக்கு சொந்தமான பங்குகளை கொடுத்தான பணம் வாங்கி இருப்பாங்க. அந்த பங்குகளை நீங்க என்கிட்ட கொடுங்க, அந்த பணத்தை நான் தரேன், வேணும்னா அதிகமா கூட தரேன்னு சொல்லி அந்த பங்குகளை வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா மிஸ்டர் போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்ப 2வது பையனும் அந்த பங்குகளை நீங்க வாங்கினதுக்கான காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் நீங்க பணத்துக்காக வாங்கல, சூனியாங்க ஆள்றதுக்கான பவருக்காக. இது எல்லாமே டூஜோட பிளான் தானே கரெக்டா கெஸ் பண்ணுவோம். இப்ப சேர்மோட 3வது பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த நியூ டேட்டா டெக்னாலஜில அவங்க நிறைய பங்குகளை வாங்கியிருப்பாங்க. அதாவது $1 வாங்கின பங்குகள் $40 வரைக்கும் போச்சு. மிஸ்டர் ஓ சொன்னதால இதுக்கு மேல போச்சுன்னா எங்க பணம் ரிஸ்க் ஆகுமோன்னு சொல்லிட்டு எல்லா பங்குகளையும் வித்து பணமாக்கி இருப்பாங்க. அப்படி வித்ததுக்கு அப்புறம் கூட அந்த நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகள் அதிகமாயிட்டே இருக்கு. 50, 60, 70, 90, 100. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனசுல ஒரு எண்ணம், நம்ம அவசரப்பட்ட பங்குகளை வித்துட்டோமா, இந்த பங்கோட மதிப்பு ஏறிட்டே இருக்கே, நம்ம கிடைக்க வேண்டிய பணம் எல்லாம் போயிட்டே இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களை மீட் பண்றதுக்காக டூஜன் வரான். எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்கவும் அப்ப டூஜனும் உங்க 2 அண்ணன்களும் மிஸ்டர் ஓவை கான்டாக்ட் பண்ணி நீங்க அடமானமா வச்ச பங்குகளை கேட்கறாங்க. அதுக்காக நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை விடவும் பல மடங்கு அதிகமா கொடுத்து அந்த பங்குகளை வாங்க தயாரா இருக்காங்க. மிஸ்டர் ஓவும் சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க நாளுக்கு நாள் அவங்க டிமாண்டிங் அதிகமாகிட்டே இருக்காங்க. இப்படி நடந்தா மிஸ்டர் ஓ உங்களுக்கு சொந்தமான பங்குகளை உங்க அண்ணனுக்கு யார்கிட்டயாவது வித்துருவாங்கன்னு சொல்ல அதை கேட்ட 3வது பொண்ணும் அப்படி எதுவும் நடக்க கூடாது, நான் சீக்கிரமாவே மிராக்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்து அடமானத்துல இருக்க என் பங்குகளை வாங்குவேன். சரி இருக்கட்டும். மிஸ்டர் ஓ நியூ டேட்டா டெக்னாலஜின்னு ஒரு பங்கை பத்தி சொன்னாரு. அதோட மதிப்பு $40 வரையும் தான் ஏறுன்னு சொன்னாரு. ஆனா அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அது எது வரைக்கும் போகணும் உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க என் கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த பங்களோட மதிப்பு $300 வரைக்கும் போகும். ஏன் அதுக்கு மேல கூட போகும். எந்த அளவு அந்த பங்குகளோட மதிப்பு டக்கு டக்குன்னு ஏறுதோ அதே மாதிரி சீக்கிரமா இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. அத மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆனா நீங்க யாரு? சூனியாங் ஜின்யாங்கோட பொண்ணு, எங்களை விடவும் தகுதியில உயர்ந்தவங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு டூஜின் அங்க இருந்து போகவும் அவனை கிராஸ் பண்ண மாதிரி 3வது பொண்ணோட செக்ரட்டரியும் போறாங்க. இப்ப 3வது பொண்ணு அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்க மொத்த பணத்தை எடுத்து நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகளை வாங்க சொல்றாங்க. அதோட இந்த பணம் எல்லாம் 3வது பொண்ணுக்கு சொந்தமான பணம் இல்ல. சூனியா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பணத்தை தான் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லவும் டூஜோட பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுது. டூஜன் மத்தையை மீட் பண்ண வரும்போது வேணும்னே அந்த நியூ டேட்டா டெக்னாலஜி பத்தி பேசி அவங்க ஆசையை தூண்டி விட்டுருப்பான். ஆசை தூண்டி விட்டு அவங்களும் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸோட பணத்தை எடுத்து ஷேர் மார்க்கெட்ல போட போறாங்க. இப்ப கட் பண்ணா டூஜனோட அண்ணனை தான் காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி 2012 உலகம் அழிய போதுன்னு ஒரு வதந்தி இருந்துச்சோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸால உலகம் அழிய போதுன்னு சொல்லி ஒரு வதந்தி இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் Y2Kங்கிற ஒரு பக் தான். அந்த பக்கால இந்த உலக இயந்திரத்தால அழிய போதுன்னு பல பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு நியூஸ்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கவோ அதை டூஜனோட அண்ணன் பார்த்துட்டு எங்க நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த உலகம் அழிய போதுன்னு ரொம்பவே பயப்படுறான். அதனால வேக வேகமா அம்மாவை கூட்டிட்டு சூப்பர் மார்க்கெட் வந்தவன் அங்க தேவைக்கு அதிகமாவே உணவுப் பொருள் எடுத்துக்கவும் அதை பார்த்த அம்மா இப்ப எதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு கேட்கவும் அம்மா இந்த உலக அழிய வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் சேஃப்காக இதெல்லாம் எடுத்து வைக்கிறதா சொல்ல டிவில சொல்றதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு சொல்லவும் அம்மா நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு லூனார் காலண்டர் பத்தி தெரியுமா? 1789 தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துச்சு. 1939 தான் செகண்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே இந்த லூனார் காலண்டர்ல குறிக்கப்பட்டிருக்கு. அதுலதான் இந்த அழிவை பத்தியும் குறிக்கப்பட்டிருக்கதா சொல்ல அதுக்கு அம்மாவும் அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி நம்மள கிராஸ் பண்ணி போச்சோ அதே மாதிரி இந்த பிரச்சனையை கிராஸ் பண்ணி போகும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இந்த Y2Kங்கிற பக்காலையும் பரப்பப்படுற வதந்தியாலையும் சேர்மோட பிசினஸ் அடிவாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த அழிவுகளை இயந்திரத்தால தான் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால அவருக்கு சொந்தமான எலக்ட்ரானிக்கல் வியாபாரம் ரொம்பவே கம்மியா போயிட்டு இருக்கவும் அப்போ சேர்மன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா அவர் கம்பெனியை சார்ந்த ஏதாவது ஒரு பொருள்கள் வாங்கி அது Y2Kங்கிற பக்கால ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ணா அதுக்கான நஷ்டஈட சூனியன் நிறுவனம் தரணும்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கவும் அந்த நியூஸ் சேர்மனோட மூத்த 2 பசங்களும் பாக்குறாங்க. அப்பா சொல்ற மாதிரி ஒரு நஷ்டஈடு கொடுக்கறதா இருந்தா சூனியன் அது மூலமா பல கோடி ரூபாய் நஷ்டமாகன்னு யோசிக்கிறாங்க. அதோட இந்த நியூஸ் கொடுத்தது சேர்மன் தான். ஆனா அவரை கொடுக்க வச்சது டூஜன் தான். சேர்மன் டூஜன் கிட்ட வந்து நீ சொன்ன மாதிரியே நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டேன், ஒருவேளை இதுல எதுவும் ப்ராப்ளம் வந்து என் கம்பெனி நஷ்டமாகற மாதிரி இருந்தா அதுக்கான பணத்தை நீ தான் தரணும்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல 2000க்கான நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. டூஜனோட அண்ணனும் எங்க இந்த உலக அழிய போறதா பயந்து போயிருக்கவும் அப்ப ராத்திரி 12 மணிக்கு 2000 வருஷம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உலகத்துல எந்த ஒரு அழிவும் இல்ல. டூஜனோட அண்ணனும் நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சின்ன உலக அழியல. அப்ப டிவில வந்ததெல்லாம் வதந்தியான்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கவும் இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. சேர்மனுக்கு அவரோட ஆளுங்க கால் பண்ணி நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, Y2K பக்கால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அது மூலமா நம்ம கம்பெனிக்கு 10 மில்லியன் லாபம்னு சொல்ல தாத்தாவும் பேரங்கிட்ட நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல, சரி உன் படிப்பை முடிச்சுட்டான்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக என்ன கிஃப்ட் வேணும்னு கேளு, நான் கண்டிப்பா தரேன்னு சொல்லவும் நான் சரியான டைம் வரும்போது அது உங்ககிட்ட கேட்கறதா சொல்லிட்டு தாத்தாவுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அங்க இருந்து பேரம் போகவும் இப்ப சேர்மனோட 3வது பொண்ணு தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட இருக்க மொத்த பணத்தை நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகளை வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த பங்கோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பங்கு சந்தையில திறமைசாலியா இருக்க சில ஆளுங்களை வர சொல்லி அவங்க பங்கு வாங்கின அந்த கம்பெனியை பத்தி கேட்கவும் அவங்களும் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு மேடம் நீங்க சொல்ற பங்கு $300 வரைக்கும் போகும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும், ஆனா அதுக்கப்புறம் பங்கோட மதிப்பு எப்ப வேணாலும் குறைய வாய்ப்பு இருக்கு, அதுல எந்த அளவு லாபம் கிடைக்குமோ
அந்த அளவு நஷ்டமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இன்னொரு பக்கம் டூஜன் தான் காட்டுறாங்க. அந்த நியூ டாடா டெக்னாலஜியோட பங்குகள் இப்ப $280 வரைக்கும் வந்துருச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட டூஜன் உடனே அந்த பங்குகளை விற்க சொல்றான். மிஸ்டர் போவும் அந்த பங்குகளோட மதிப்பு நல்லா தானே ஏறிட்டு இருக்கு, இப்ப திடீர்னு விற்க சொல்றேன்னு கேட்கவும் Y2K பக்கால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதனால அந்த கம்பெனி அவங்க சுயரூபத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம பங்குகளை விற்கிறதா நல்லதுன்னு சொல்லவும் அந்த நியூ டாடா டெக்னாலஜியோட பங்குகள் $300 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரே நாள் அந்த பங்குகளோட மதிப்பு டக்குன்னு இறங்கி $5 கிட்ட வந்துருச்சு. சேர்மோட மூணாவது பொண்ணும் அந்த பங்குகள் $40 மேல இருக்கும் போது தான் வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த பங்குகளோட மதிப்பு $5 கீழே வரவும் அவங்க போட்ட மொத்த பணமும் லாஸ் ஆகி பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் மின்ன தான் காட்டுறாங்க. அவங்க எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராசிக்யூட்டர் ஆயிட்டாங்க. அவங்க ஆபீஸ்க்கு வந்த முதல் பெண் ப்ராசிக்யூட்டர் இவங்க தான். அதனால சில மேகசினை சேர்ந்தவங்களா வந்து நம்ம ஹீரோயின் மின்ன அடிக்கடி பேட்டி எடுத்துட்டு போவாங்க. இவங்க என்னதான் பேட்டி எடுத்தாலும் இவங்க ஆபீஸ்க்கு வந்த முதல் பெண் ஸ்டாப் இவங்களாவே இருந்தாலும் இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கல. வெறும் போட்டோ ஷூட்டுக்காகவும் பெண்களுக்கு உரிமை இருக்கு அவங்களாலையும் சாதிக்க முடியும்னு காட்டுறதுக்காக தான் இந்த போட்டோ ஷூட்ல நடத்தினாலும் அவங்க ஆபீஸ்ல இப்ப வரையும் அவங்களுக்குன்னு ஒரு கேஸை கூட கொடுக்கல. அந்த வெறுப்புல இருக்கும்போது அவங்க ரூமுக்கு கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நமக்கு வாதாடுறதுக்கு எதுவும் கேஸ் கொடுப்பாங்கன்னு வேகமா அந்த ரூமுக்கு வர அங்க இருக்க ஆபீசர்ட்ட கேஸ் ஃபைல் எல்லாம் உள்ள வரத பார்த்தேன், எனக்கு எதுவும் கேஸ் வந்திருக்கான்னு கேட்கவும் அவரும் பக்கத்துல இருக்க அந்த பீரோட டோர் ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்லவும் அதை ஓபன் பண்ண அதுல மார்ஷல் ஆர்ட்ஸ்க்காக யூஸ் பண்ற காஸ்டியூம் தான் இருக்கும். அப்ப அந்த குளிக்கும் நாளைக்கு வேற மேகசினை சேர்ந்தவங்கள பேட்டி எடுக்க வராங்க, அந்த டைம்ல இந்த காஸ்டியூம் தான் போடணும்னு சொல்ல இப்படி நடந்திருந்தா நம்மள ஷோ கேஸா தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேல ஒரு சீனியர் ஆபீசர் இருப்பாரு, அவர் வந்து மீட் பண்ணி சார் இந்த ஆபீஸ்க்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆனா இப்ப வரைக்கும் ஒரு கேஸ் கூட கொடுத்தது இல்லைன்னு சொல்லவும் நான் சொல்றது கேளுமா, நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, மக்களுக்கு ப்ராசிக்யூட்டர் மேல நம்பிக்கையே வரதில்ல, அந்த நம்பிக்கையை நீ தான் கொண்டு வரணும், பேசாம ரிப்போர்ட்டருக்கு பேட்டி கொடு, அது மூலமா நிறைய பேரை உற்சாகப்படுத்த மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை கொண்டு வான்னு சொல்லி சமாளிச்சு அங்க இருந்து அனுப்பவும் நம்ம ஹீரோயின் மீன் அங்க இருந்து கடுப்புலயே வரும்போது அப்பதான் உங்களுக்கு ஒரு கால் வருது. லைன்ல டூஜன் தான் அவங்கள மீட் பண்ண ஒரு ஹோட்டலுக்காக வர சொல்லி இருக்கவோ நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. எனக்கு இப்படி கால் பண்ண என் பழைய நம்பர் இன்னும் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க அது இருந்ததால தான் கால் பண்ணேன். ஆமா அந்த நம்பர் நீ மாத்தாமலே இருந்தே, அதுக்கான காரணம் என்ன, யாராவது கால் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தியான்னு கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோயினால பதில் சொல்ல முடியல. அப்போ டூஜனும் முன்ன எதுக்காக இங்க வர வச்சானோ அதுக்கான காரணத்தை சொல்றான். சேர்மனோட மூணாவது பொண்ணு என்னோட அத்தை அவங்களுக்கு சொந்தமான சூனியங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பல பங்குதாரர்களோட பணத்தை மோசடி பண்ணி அதை பங்கு சந்தையில போட்டிருக்காங்கன்னு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க அதை கேட்ட ஹீரோயின் மீன் அப்செட் ஆகுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்மள மீட் பண்றான், அன்பா எதுவும் பேசுவான்னு நினைச்சா இப்படி கேஸ பத்தி தான் பேசவும் உன் அத்தை பணம் தப்ப வெளியில கொண்டு வரதுக்காக என்ன பயன்படுத்திக்கிறியான்னு கேட்கவும் அதுக்கு டூஜனும் இதுல என்ன தப்பு இருக்கு, நீ ஒரு ப்ராசிக்யூட்டர், உன்னால முடியும் தான் இந்த பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டு வந்தேன், உன்னால முடியாத நான் சொல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் உன் அத்தை எவ்வளவுதான் பணம் மோசடி பண்ணதா கேட்க டூஜன் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் மின்ட்ட கொடுக்குறான். இன்னொரு பக்கம் சேர்மனோட மூணாவது பொண்ணு தான் காட்டுறாங்க. ஷேர் மார்க்கெட்ல போட்ட மொத்த பணமும் போனதால அந்த கவலை தாங்க முடியாம குடிச்சு பாதி குடிகாரியாவே ஆயிடுவாங்க. அப்பதான் அவங்க செக்ரட்டரி அவங்களை மீட் பண்ண வருவோம். மேடம் நான் சொல்றதை கேளுங்க, பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போட்டதை பத்தி உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும், அதை மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி இந்த பிரச்சனையை சமாளிப்போம்னு சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோயின் மின்னதான் காட்டுறாங்க. டூஜன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு சேர்மனோட மூணாவது பொண்ணு பண்ண தப்ப கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவும் அது மூலமா சில விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா இந்த சேர்மன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்க பங்குகளை மூணாவது பொண்ணு எடுத்திருப்பாங்களா அதை டைரக்டா அவங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா சூனியாங் டெக்னு ஒரு பொய்யான கம்பெனி, அதாவது பேப்பர் கம்பெனி ஒன்னு உருவாக்கி அந்த கம்பெனி மூலமா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கவும் மூணாவது பொண்ணோட ஆபீஸ்க்கு தான் ப்ராசிக்யூட்டர் டீம் வராங்க. அங்க இருக்க டாக்குமெண்ட் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு கொண்டு போகவும் இதெல்லாம் மூணாவது பொண்ணுக்கும் தெரிய வருது. அதோட அவங்க கிட்டயும் ஒரு சமானை கொடுத்து நாங்க சொல்ற ரேட்ல விசாரணைக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் சேர்மனோட பொண்ணும் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது, அதுக்குள்ள எப்படியாவது சமாளிச்சலாம் நினைச்சிருந்தாங்க. ஆனா இது இப்ப ப்ராசிக்யூட்டர் வரைக்கும் போகவும் என்ன பண்றதுன்னு தெரியாம மேயரா இருக்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து மீட் பண்ணி தனக்கு உதவி பண்ண சொல்லி கேட்கவும் அவரோட மனைவி மேல கோவப்படுறாரு. நீ பண்ண காரியத்தால நானும் பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன், நான் எப்படி மேயரானு தெரியுமா, தப்பு பண்ற பல குற்றவாளிகள் மேல கேஸ போட்டேன், பணக்காரனுங்க பண்ண மோசடியை வெளியே கொண்டு வந்தேன், அப்படிதான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா இப்ப நீ பண்ண வேலையால என் மேயர் பதவிக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, நான் சொல்றத மட்டும் தெளிவா கேளு, நீ உன் அப்பா கிட்ட உதவிக்க போய் யார்கிட்ட உதவிக்க போய் எனக்கு தெரியாது, ஆனா இந்த பிரச்சனைல இருந்து நீ வெளியில வந்தே ஆகணும், இல்லன்னா என்னோட பதவிக்கு தான் ஆபத்துன்னு சொல்லவும் மூணாவது பொண்ணுங்க அவனோட கணவர் உதவி பண்ண தயாரா இல்லன்னு தெரியாது. வேற வழி இல்லாம மறுபடியும் மிராக்கள் வந்து மீட் பண்றாங்க. என்னோட பங்குகள் 30% ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு, அதுக்காக 400 மில்லியன் கொடுத்திருக்கீங்க, எனக்கு என்னமோ 140 மில்லியன் வேணும்னு கேட்க மிஸ்டர் ஓ அதையும் தரதா சொல்றாரு. ஆனா அதுக்கு பதிலா சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இன்னமும் உங்களுக்கு 25% பங்கு இருக்கு, அதை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கவும் சேர்மன் என்னதான் அவனோட 3 பசங்களுக்கு சொத்துக்களை பிரிச்சு தந்தாலும் அந்த சொத்துக்கள் அதிகபட்சமான பங்குகள் சேர்மன்ட்டையும் குறிப்பிட்ட பங்குகள் மட்டும் தான் அவனோட பசங்கள்ட்டையும் இருக்கும். இப்ப மிஸ்டர் ஓ சூனியாங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க மிச்ச பங்குகளை கேட்டதால அதுக்கு மூணாவது பொண்ணு என் பேர்ல இன்னும் 25% பங்குகள் இருக்கு, அந்த பங்களோட மதிப்பு 140 மில்லியனை விட அதிகம்னு சொல்ல அப்பதான் போவும் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க என் கூட டீல் போடும்போது டாக்குமெண்ட் சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன், உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பத்தி இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கதால உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு சொந்தமான பங்களோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒருவேளை அந்த பங்குகள் எல்லாமே $15 கீழே வந்துச்சுன்னா அது எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம்னு நம்ம கான்ட்ராக்ட் எழுதி இருக்கணும், அந்த கான்ட்ராக்டை காட்டி உங்களுக்கு நான் சொல்றதுதான் ஒரே வழி, பேலன்ஸ் இருக்க 25% பங்குகளை என்கிட்ட கொடுத்துரு, நீங்க கேட்ட 140 மில்லியனை வாங்கிக்கோங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட மூணாவது பொண்ணு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அப்பதான் டூஜன் அங்க வரான்.
மருமகனே நல்ல நேரம் நீங்க வந்த அந்த மிஸ்டர் ஓ இருக்கான் பாத்தியா, என் பங்குகளை வாங்க ட்ரை பண்றான். இந்த கம்பெனிக்கு நீ தானே ஓனர், அவனை இப்பவே வேலையை விட்டு அனுப்பிடு. ஏதாவது டீல் பேசுறதா இருந்தா நீ நானுமே பேசிக்கலாம்னு சொல்ல, அப்ப டோஜுன் அத்தையோட காது கிட்ட வந்து, அதான் நான் சொல்ற விஷயத்த நல்லா தெளிவா கேளுங்க. அந்த மிஸ்டர் ஓ ஒரு வில்லங்கமான ஆளு, அவர் கேட்ட அமௌண்ட்டுக்கே உங்க பங்குகளை கொடுத்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லவும், அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம சேர்மோட மூணாவது பொண்ணு அவங்க ஆபீஸ்க்கு தான் வராங்க. அங்க அவங்க ரெண்டாவது அண்ணன் இருக்கவோ, தங்கச்சி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் உன்னை மீட் பண்ண வந்தேன். உன் கம்பெனியோட பங்குகளோட மதிப்பு குறைய போதாமே, அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க தான் நான் வந்ததா சொல்லவும், அதுக்கு மூணாவது பொண்ணு, ஆனா இப்ப வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட பங்குகள் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல, அப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க உன் கம்பெனியை பத்தி வதந்திய பரப்பிட்டு இருக்காங்க, அது யாரா இருக்கும்னு கேட்க, அது யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா உங்களோட ஐடியா என்னவா இருக்கும் தெரியுமா, சோனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட பங்குகளை கம்மியாக்கி இந்த மொத்த கம்பெனியை வாங்க யாரோ பிளான் பண்ணிருக்கணும், அவங்க தான் இப்படி ஒரு வதந்தியை பரப்பி விட்டுருக்கணும்னு சொல்ல, அப்பதான் மூணாவது பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. மூணாவது பொண்ணு மிஸ்டர் ஓவை மீட் பண்ண போகும்போது அவர் பேசினதான் வச்சு, அதாவது உங்க கம்பெனியோட பங்குகள் $15 கீழே வந்தா அந்த பங்குகள் எல்லாம் தனக்கு சொந்தம்னு சொன்னதும், பேலன்ஸ் இருக்க பங்கோட மதிப்பு அதிகமா இருந்தாலும் 140 மில்லியனை கேட்டது, இதெல்லாம் உன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு மிஸ்டர் ஓ மூலமா டோஜினி என் பங்குகளை வாங்க ட்ரை பண்றான், அதனாலதான் எனக்கு சொந்தமான டிபார்ட்மெண்ட்ஸோட மதிப்புகள் குறைந்தா வெளியில வதந்திய பரப்புறத டோஜினோட வேலைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் தான் அண்ணன் கிட்டையும் சொல்லவும், தங்கச்சி நீ எதுக்காக கவலைப்படுற, அண்ணன் நான் இருக்கேன், நான் உனக்கு உதவி பண்றேன், அந்த டோஜினும் பங்குகளை வாங்க ட்ரை பண்றானா கண்டிப்பா கொடுத்துடாத, ஆனா அதே டைம் நான் சொல்ற விஷயத்தை கேளு, நம்மலாம் ஒரே குடும்பம், உனக்கு எனக்கும் ஓடுறது ஒரே ரத்தம், நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிறது ஒரே அம்மா, அந்த பங்குகளை நீ டூஜன்ட்ட கொடுக்கறத விடவும் என்கிட்ட கொடுத்துரு, அந்த 140 மில்லியனும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணமும் தரேன், அதை வச்சுட்டு உன் புருஷன் கூட நிம்மதியா வாழு, இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதை விட அந்த டூஜோட கையில போறதை விடவும் உன் கம்பெனி என் கையில இருக்கதான் நல்லதுன்னு சொல்ல, அதை கேட்ட தங்கச்சி அண்ணா பாக்குறாங்க, டேய் அண்ணா நீ எனக்கு உதவி பண்ற மாதிரி என் பங்குகளை தான் நான் வாங்க ட்ரை பண்றேன், கோவத்துல அவங்க அண்ணன் காதல மிதிச்சுட்டு வேற வழியே இல்ல, தப்பிக்க ஒரே வழி என் அப்பா தான் சொல்லிட்டு அவரை மீட் பண்ண போகும்போது தான் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா புரிய ஆரம்பிக்குது. கம்பெனியை பத்தி வதந்திய பரப்புனது மட்டும் இல்ல, அந்த நியூ டெக்னாலஜியோட பங்குகளை நான் வாங்க வைக்க ஐடியா பண்ணது டூஜுனோட வேலை தானோ, அதனாலதான் ஒவ்வொரு தடவை மிஸ்டர் ஓவும் டூஜுனியை மீட் பண்ண வரும்போது அந்த கம்பெனியை பத்தி சொல்லி என் ஆசையை தூண்டி விட்டுருக்காங்க, அது மூலமா அந்த பங்குகளை வாங்க வச்சு என்ன பெரிய பிரச்சனைல மாட்டி விட்டது எல்லாமே டூஜோட பிளான் தான் கரெக்டா கெஸ் பண்ணவும் தான் அப்பா கிட்ட உதவி கேட்க போறாங்க. இப்ப சேர்மன்டரோட பொண்ணு வந்து, நான் பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் டூஜன் தான் சொல்ல, அதுக்கு சேர்மனா டூஜன் தான் காரணமா, டூஜன் அவனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த பங்குகளை வாங்க சொன்னா நீயா தான் அந்த பங்குகளை வாங்கியிருக்க, அவன் சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி, எதையும் யோசிக்க மாட்டியா, அப்ப நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனா இப்ப உங்க உதவி எனக்கு தேவைப்படுது, நீ உன் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸோட பணத்தை எடுத்து அந்த பங்கு சந்தையில போட்டிருக்க, அதுல ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நீ தான் பொறுப்பு, உனக்கு இப்ப நான் உதவி பண்ணா என் பேர் தான் கெட்டு போகும், அது மூலமா என் மத்த பிசினஸ்க்கு தான் ப்ராப்ளம், அதனால என்னால உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லப்போம். பொண்ணு அழுதுகிட்டே அப்பாவோட ரூம்ல இருந்து வெளியில வரவோ அங்கதான் அம்மா இருக்காங்க, பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க, அப்பா உனக்கு உதவி பண்ணலன்னா உனக்கு தான் 2 அண்ணனுங்க இருக்காங்களே, அவங்க யாருக்கிட்டயாவது உதவி கேளுன்னு சொல்லப்போம், அவனுங்க அப்பாவுக்கும் மேல என் கம்பெனி என்கிட்ட புடுங்க தான் பாக்குறானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கவோ, இப்ப சேர்மனோட ரூம்ல இருக்கும்போது செக்ரட்டரி வராரு, உங்க பொண்ணுக்கு உங்களால உதவி பண்ண முடியும், நீங்க மட்டும் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு ஒரு கால் பண்ணா போதும், இந்த பிரச்சனையை முடிஞ்சிடுன்னு சொல்ல, ஆனா சேர்மன் வேணாங்கிறாரு, என் பசங்களுக்கும் பேர பசங்களுக்கு இடையில போட்டி நடந்துட்டு இருக்கு, அந்த மேட்ச்ல நான் யார் பக்கமும் இல்ல, நடுவுல ஒரு ரெஃப்ரியாட்ட நிக்க போறேன், யார் தான் வின் பண்ண போறதா நான் பார்க்க போறதா சொல்லப்போம். இப்ப சேர்மனோட மூணாவது பொண்ணு தான் கட்டுறாங்க, இன்னைக்கு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வர சொல்லியிருக்கவோ, அங்க அவங்களை எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஒரு பயத்திலேயே கிளம்பிட்டு இருக்கவோ, அப்பதான் அங்க ஜின்னோட மனைவி மின் வர, நீங்க ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் தானே போறீங்க, நானும் உங்க கூடவே வரேன்னு சொல்லவும் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்துடுறாங்க. உங்க நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கேளுங்க, உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற ப்ராசிக்யூட்டர் யார் தெரியுமா, அந்த பொண்ணு பேரு மின் தான், டூஜனோட காலேஜ் மெட்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில இருந்து அவங்க சமாளிக்க ஒரு ஐடியாவும் கொடுக்க, இப்ப நம்ம ஹீரோயின் மின்ன தான் கட்டுறாங்க. சேர்மனோட மூணாவது பொண்ணு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கவோ, அவங்க இந்த டைம் பயப்படாம கூலா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மின்னும், உங்க கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் பணத்தை எடுத்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க, தான் எந்த ஒரு பணத்தை எடுக்கணும், தான் கம்பெனியை வாங்குறதுக்காக சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கதாவோ, அவங்கள யாராவது ஒரு ஆள் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம்னு சொல்ல, அப்ப மின்னும் சூனியாங் டெக்குங்கிற ஒரு கம்பெனியை பத்தி கேட்க வராங்க. அப்படி ஒரு உண்மையான கம்பெனியே இல்லாம பேப்பர் கம்பெனியை வச்சு அது மூலமா மணி லாண்டரிங் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க வரும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டென்ட் பண்ணி பேசின மின்னோட கொலீக் தான் சூனியாங் டெக்குங்கிறது ஒரு பேப்பர் கம்பெனில அப்படி ஒரு கம்பெனி உண்மையாலே இருக்குதுன்னு சொல்றாரு. சேர்மனோட மூணாவது பொண்ணு மின்ன மீட் பண்ணும்போது அந்த டெக்கோ கம்பெனியை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க. அதனாலதான் ஜின்னோட மனைவியும் அவங்க அப்பா உதவியோட ஒரு இடத்துல சில ஆளுங்க வேலை பார்க்கற மாதிரி செட்டப் பண்ணிட்டு அதுக்கு சூனியாங் டெக்குங்கிற ஒரு பேரையும் வச்சிருக்காங்க. இது மூலமா சூனியாங் டெக்குங்கிற ஒரு கம்பெனி இருந்ததா ப்ராசிக்யூட்டர்ஸ் நம்ப வைக்கும். அப்ப சேர்மனோட மூணாவது பொண்ணு, நான் தான் சொன்னல மேடம், என் கம்பெனி என்கிட்ட சில பேர் பறிக்க நினைக்கிறாங்க, அவங்க இது மாதிரி தான் பொய்யான வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க, நீங்க யார் சொல்றதையும் ஆதாரம் இல்லாம நம்பாதீங்க, முக்கியமா என் மருமகன் டோஜனும் நீங்களும் காலேஜ் மட்டும் கேள்விப்பட்டேன், அவனை நான் கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஜின்னோட மனைவி மின்ன வந்து மீட் பண்ணி, நீ பண்ண உதவிக்கு நன்றி, உனக்கு சட்டத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் சுலபமா இன்னால் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடிஞ்சதா சொல்ல, எனக்கு சட்டத்தை பத்தி எல்லாம் நல்லா தெரியாது, ஆனா டோஜனை பத்தி நல்லாவே தெரியும், அவன் தாத்தாக்கு முன்னாடி குடும்பத்துக்கு முன்னாடி உலகத்துக்கு முன்னாடி காட்டுற முகம் வேற, ஆனா அவனோட உண்மையான முகமே வேற, அவன் அழகான முகத்துக்கு பின்னாடி ஆபத்தான ஒருத்தன் இருக்கிறதாவும் அவன் ரொம்பவே திறமசாலி புத்திசாலின்னு சொல்ல, இப்படி
இப்படி மின் டூஜினை புகழ்றது எல்லாத்தையுமே சேர்மனோட மூணாவது பொண்ணு கேட்டுட்டு டூஜினுக்கும் மின்னுக்கு இடையில ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு டூஜினை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லப்போ உண்மைதான், அதனாலதான் அவன் சூனி அங்க ஆளக்கூடாதுன்னு நான் விரும்புறதா சொல்ல மின் மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணும்போது டூஜின் அவங்களை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கடுப்புல தான் எக்காரணத்தை கொண்டு டூஜின் சூனி அங்க ஆளக்கூடாதுன்னு விரும்புறாங்க. இப்ப ப்ராசிக்யூட்டர்ல இருக்க நம்ம ஹீரோயின் மின்ன தான் காட்டுறாங்க. டூஜின் கொடுத்த தகவல்லாம் சரியா இல்ல இந்த மூணாவது பொண்ணு தான் போய் சொல்றாங்களா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கம்பெனி அதாவது சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்ட பல டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வர செலவும் அதுல அந்த கம்பெனியோட 30% பங்குகளை மிராக்கல்னு ஒரு கம்பெனி அடமானத்துல வாங்கியிருக்கிறதாவும் அந்த மிராக்கலோட ஓனர் டூஜின் தாங்கிற விஷயம் தெரிய வரவ அப்பதான் மூணாவது பொண்ணு சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. சில பேர் என் கம்பெனியை வாங்க ட்ரை பண்றாங்க, அதனாலதான் பொய்யான தகவலை பரப்புறதா சொல்லவும் ஒருவேளை அவங்க சொல்றது டூஜினை பத்தி தான் இருக்குமோ, ஒருவேளை டூஜின் தாங்கிட்ட ஒரு பொய்யான தகவலை கொடுத்துனான்னு சொல்லி அவன் மேலே சந்தேகம் வரவும் டூஜினை வந்து மீட் பண்ணி அதான் மோசடி பண்ணாங்கன்னு எனக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது, இருந்தாலும் அதை என்னால நிரூபிக்க முடியல, அதுக்கான திறமை எனக்குள்ள இல்லாம இருக்கலாம்னு சொல்ல அப்ப டூஜினும் கண்டிப்பா அப்படி இல்ல, ஒரு நேரம் நீ இப்படிப்பட்ட ப்ராசிக்யூட்டருக்கு அப்புறம் நான் சொல்லட்டுமா, உன்னை பார்த்தாலே பல பணக்காரங்க பயந்து போவாங்க, அரசியல்வாதிங்க நடுங்கி போவாங்க, அப்படிப்பட்ட ஒரு சிங்க பெண்ணாவும் நேர்மையான ப்ராசிக்யூட்டராக இருப்பான்னு சொல்ல டூஜின் என்னதான் இவ்வளவு தைரியமா சொன்னாலும் மீன் அதை நம்ம மறுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கேஸை விட்டுறக்கூடாதுன்னு நைட் டைம் ஆனாலும் பரவாயில்ல ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வராங்க. சேர்மனோட பொண்ணுக்கு சொந்தமான சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பத்தி மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஐஆர் ஆஃபீஸர் இருக்காரு. இந்த டைம்ல இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவும் அப்பதான் அங்க உள்ள போர்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை சேர்மனோட பொண்ணு தப்பு பண்ணலாம், உனக்கு யாரோ ஒருத்தங்க பொய்யான தகவல் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லவும் அப்பதான் மின்னுக்கும் மூணாவது பொண்ணு எதுவும் தப்பு பண்ணலாம், அவங்களுக்கு எதிராக டூஜின் கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் தவறானது, ஒருவேளை அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக டூஜின் கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் சரியானது, அப்படி அந்த ப்ரூஃப் எல்லாம் சரியானதா இருந்துச்சுன்னா சேர்மனோட மூணாவது பொண்ணு பண்ண தப்பை எப்படிதான் வெளியில கொண்டு வரதுன்னு யோசிக்கவும் கட் பண்ண சில எம்ப்ளாயிஸ் தான் காட்டுறாங்க. சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை பார்க்குற ஆளுங்க தான் இவங்க. சேர்மனோட மூணாவது பொண்ணு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை தான் எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க. அதனால அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்க கூட பணம் இல்ல, அவங்களும் குடும்பத்தை நடத்த முடியலன்னு ரோட்ல நின்று அவங்க பசங்களோட சாப்பாடு கூட வழி இல்லைன்னு சொல்லி போராடிட்டு இருக்கவும் அதெல்லாம் டூஜனும் பார்த்துட்டு இருக்க இப்ப சேர்மனோட மூணாவது பொண்ணு தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட வேலை பார்க்குற நிறைய பேர் பசியில போராடிட்டு இருந்தாலும் அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல, அவங்களோட சவுண்டு கூட கேட்க கூடாதுன்னு காதுல ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு வரவும் அங்க டூஜன் இருக்கான். நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்கவும் மிராக்கல் கம்பெனி 140 மில்லியனுக்கு உங்களுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு உங்க பங்குகளை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லவும் ஆனா சேர்மனோட மூணாவது பொண்ணு தர முடியாதுன்னு என்கிட்ட இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் வித்து உன் கடனை நான் அடைப்பேன், ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் 2 மாசம் என்னால பொறுமையா இருக்க முடியும், ஆனா உங்ககிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸால பொறுமையா இருக்க முடியுமா, அவங்க நிலைமையை பத்தி யோசிச்சு பாருங்க, அவங்க பசங்க நிலைமையை பத்தி யோசிச்சு பாருங்கன்னு சொல்லவும் அதுக்கு நான் என்ன பண்றது, நாங்க ஏன் பணக்காரங்களா இருக்கோம் தெரியுமா, ஏன் எங்க கிட்ட பொறுமை இருக்கு, அவங்க ஏன் ஏழையா இருக்காங்கன்னு தெரியுமா, அவங்க இப்படிதான் எல்லாத்துக்கும் அவசரப்படுவாங்க, அதனாலதான் இன்னும் ஏழையா இருக்காங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட டூஜனும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க பொறுமையா இருக்கதால பணக்காரனா இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதுதான் தப்பு, நீங்க இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு தப்பும் பண்ணி தப்பிக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கான காரணம் சேர்மன் ஜின்யாங் சால், அவரோட பொண்ணா மட்டும் இல்லைன்னா உங்களோட அடையாளம் என்ன, உங்களுக்கு சொந்தம் நீ எதுவுமே கிடையாதுன்னு அவன் அத்தையும் மிரட்டிட்டு அங்க இருந்து வெளியில வரவும் அப்பதான் டூஜன் யூனா இருக்கும்போது நடந்த சில விஷயங்களை பத்தி யோசிச்சு பாக்குறான். இவனோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இவனோட அப்பாவுக்கு சரியா வேலை இல்ல, ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, வீட்டுக்கு பில்லு கட்ட கூட பணம் இல்ல, தான் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட யூன் அவங்க கிட்ட சில மியூசிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும், அதை கூட படிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வித்து அது மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு தான் குடும்பத்துக்கு தேவையான பொருள் எதுவும் வாங்கலாம்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவங்க அப்பாவும் இருப்பாரு. அங்க இருக்கிற சில சாப்பாடு பொருளை திருடிட்டு போகவும் அதெல்லாம் டூஜனை பார்த்துட்டு வீட்டுக்கு வர அவங்க அப்பாவும் திருடிட்டு வந்த பொருளை எடுத்து சமைச்சு தன்னோட பசங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனா டூஜன் அழைந்து ஒரு திருட்டு பொருளான சாப்பாடை கூட சாப்பிட முடியல, அதோட தான் நிலைமையை புரிஞ்சுக்கிறான், தான் குடும்பம் கஷ்டப்படுது, தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும்னு தான் படிப்பு அதே இடத்துல நிறுத்திட்டு அவன் குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்ப அதெல்லாம் பத்தி நினைச்சு பார்க்க ஒரு தத்துவம் ஞாபகம் வருது, காலை யாருக்கும் பாரம் வச்சா பார்க்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அதை போய் காலம் பணக்காரனுக்கு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு தான் தாத்தா வந்து மீட் பண்ணி சேர்மனோட மூணாவது பொண்ணோட கண்ட்ரோல்ல இருக்க சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்ட ஒரு போர்ட் மீட்டிங் ரெடி பண்ண சொல்றாரு. அதுக்கான காரணத்தை சொல்ல வரும்போது சேர்மன் தடுக்கிறாரு. ஏன்னா Y2K பாக்கல டூஜின் பண்ண உதவியால தான் சூனியாங்க்கு பெரிய லாபம் கிடைச்சிருக்கும், அதனால சேர்மனம் உனக்கு என்ன வேணும்னு கேட்க சரியான டைம் வரும்போது டூஜின் அதை கேட்கறதா சொல்லியிருப்பான். இப்ப அத மாதிரி ஒரு வாய்ப்பு தான் வருதுன்னு தெரியவும் போர்ட் மீட்டிங்கான காரணம் எனக்கு தேவையில்லை, நீ அரேஞ்ச் பண்ண சொன்ன நான் அரேஞ்ச் பண்றதா சொல்லவும் இந்த விஷயம் அவனோட பொண்ணுக்கும் தெரிய வருது. ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல நம்ம கம்பெனியோட கணக்கு வழக்க காட்ட வேண்டியதுல பொய் சொல்லி கூட சமாளிச்சிடலாம், ஆனா போர்ட் மீட்டிங் வந்தா அப்படி இல்ல, அவங்க கிட்ட எல்லா கணக்கையும் தெளிவா காட்டியாகணும், அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா இன்வெஸ்டர்ஸோட பணத்தை எடுத்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் சொல்லி பயப்படுறாங்க. அப்பதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது, அந்த போர்ட் மீட்ல மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கலந்துக்க போதுன்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும்னா வேற ஒரு ஆளை பலி கொடுத்துதான் ஆகணும்னா கூடவே ஒரு செக்ரட்டரி இருப்பாங்களே, நீ தான் இந்த பழியை ஏத்துக்கணும், எனக்கு தெரியாம சூனியாங் டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை எடுத்து நீ தான் என்ன ஏமாத்திருக்கன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லணும், அப்பதான் என்னால தப்பிக்க முடியும், இதான் நீ எனக்காக காட்டுற நன்றி கடன் சொல்லவும் செக்ரட்டரிக்கு அதுல விருப்பம் இல்ல, இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்யலன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க நான் அதை ஏத்துக்கிறதா சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில வரவும் அவங்க கிட்ட ஒரு பெண் இருக்கும். சேர்மனோட மூணாவது பொண்ணு சொல்ற எல்லா விஷயமும் அந்த பெண்ல ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கும். அதை எடுத்து என் முதலாளி சொல்ற விஷயத்தை செஞ்சா ஒன்னு நான் இந்த வேலையை விட்டு போவேன், இல்ல நான் ஜெயிலுக்கு தான் போகணும், என்னவா இருந்தாலும்
என் முதலாளியோட வார்த்தையை என்னால மீற முடியாது, இதுதான் அவங்க கொடுக்கிற கடைசி ஆர்டர்னு அந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணவும் அப்பதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் டூஜனை தான் மீட் பண்ண வராங்க. டூஜனுக்கு அவங்க அத்தையும் பத்தியும் சூனியன் குடும்பத்துல இருக்க ஆளுங்களை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க மாட்டிக்க போறாங்கன்னா கூட இருக்க யாரை வேணாலும் பலி கொடுப்பாங்கன்னு, அதனால கண்டிப்பா இந்த செக்ரட்டரி தான் சூஸ் பண்ணிக்காங்கன்னு தெரிஞ்சுக்கவும் நாளைக்கு நடக்க போற போர்ட் மீட்டிங்ல நீங்க உண்மையை சொல்லணும்னு சொல்ல அதுக்கு அவங்களும் என்னால என் முதலாளிக்கு துரோகம் பண்ண முடியாது, ஏன்னா என் வேலைக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கிறதா சொல்ல நீங்க சொல்ற ரூல்ஸ் என்ன நான் சொல்லட்டுமா? அவங்க சொல்ற வேலையை பத்தி கேள்வி கேட்கவும் மறுக்கவும் நம்மளா சொந்தமா முடிவெடுக்கவும் எந்த ஒரு உரிமையும் இல்ல, இதுதானே அந்த ரூல்ஸ், அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்னதான் நியாயமா இருந்தாலும் சூனியாங்க சேர்ந்தவங்க நமக்கு நியாயமா இருக்க மாட்டாங்க, நீங்க முதலாளிக்கு நேர்மையா இருக்குங்கிற பேர்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு டோஜன் அங்கிருந்து கிளம்பவும் தான் பண்றது தப்பா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கும் தோண ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் மீனதான் காட்டுறாங்க. இன்னைக்கு சூனியாங் டிபார்ட்மெண்ட்ஸோட போர்ட் மீட்டிங் நடக்க போறதா தெரியவும் அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. அதே டைம் சூனியாங் டிபார்ட்மெண்ட்ஸோட போர்ட் மீட்டிங் தான் காட்டுறாங்க. அங்கதான் டோஜன் இருக்க சேர்மனோட மூணாவது பொண்ணு என்ன பத்தின பொய்யான தகவல்கள் எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. என் கம்பெனியை வாங்குறதுக்காக டோஜன் என் கம்பெனியை பத்தி பொய்யான தகவல்களை கொடுக்கறதாவும் அதை யாருமே நம்ப வேணாம்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் எந்த ஒரு பொய்யான தகவலையும் கொடுக்கல, நான் சொல்றது உண்மை நிரூபிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான சாட்சி வந்துட்டு இருக்கதா சொல்லவும் இப்ப மிஸ்டர் போவை தான் காட்டுறாங்க. சேர்மனோட மூணாவது பொண்ணோட செக்ரட்டரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அவங்களும் வராங்க. மிஸ்டர் போவா அவங்கள பார்த்துட்டு டூஜனுக்கு முதல்ல இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அவங்கள பார்த்தா ஆளை திடீர்னு காணோம். சேர்மனோட மூணாவது பொண்ணு தான் அவங்க ஆளுங்க மூலமா அந்த செக்ரட்டரி கிட்னாப் பண்ணிருக்கவும் அதே டைம் ஓவும் அந்த செக்ரட்டரி மிஸ் ஆன விஷயத்தை உடனே டூஜனுக்கு இன்ஃபார்ம் பண்ண டூஜன் என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் ப்ராசிக்யூட்டர் மின் வராங்க. எல்லாருக்கும் முன்னாடி சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பத்தி எங்களுக்கு பொய்யான தகவல் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லவும் சேர்மனோட மூணாவது பொண்ணு இந்த பிரச்சனையில கண்டிப்பா டூஜன் தான் மாட்டிக்க போறான், ஏன்னா எனக்கு எதிரான இந்த ஒரு ப்ரொஃபைல நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் மின்ன ஒரு பேனை எடுக்கிறாங்க. அது அந்த செக்ரட்டரியோட பேனை தான். அந்த செக்ரட்டரிக்கு தான் முதலாளியை பத்தி நல்லாவே தெரியும், கடைசி நேரத்துல ஏதாவது இது மாதிரி பண்ணுவாங்க தெரியவும் தான் முன்கூட்டியே அந்த ஆடியோ ஒரு எவிடன்ஸா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. அதுல சேர்மனோட மூணாவது பொண்ணு சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸோட பணத்தை தான் எடுத்து செலவு பண்ண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த பழைய நீ ஏத்துக்கணும்னு சொன்ன எல்லா ஆடியோ இருக்கு. அதை கேட்ட போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்மனோட மூணாவது பொண்ணு மேலதான் தப்புங்கிற விஷயம் தெரியவும் அவங்களும் மீன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப கட் பண்ண சேர்மனை தான் கட்டுறாங்க. செக்ரட்டரியும் போர்ட் மீட்டிங்ல இருந்திருப்பாரு. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சேர்மன்ட்ட வந்து சொல்லவும் அதுக்கு சேர்மனும் அந்த செக்ரட்டரை பத்தி தான் சொல்றாரு. ஒரு வேலை பார்க்கறேன் அதோட முதலாளிக்கு துரோகம் பண்ணிருக்கு, அதுக்கான காரணம் யாரா இருக்குன்னு தோணுது. தான் முதலாளிக்கு துரோகம் பண்ண அந்த நன்றி கேட்ட நாயா இல்லன்னா அந்த நாயை பாத்துக்க தெரியாத திறமை இல்லாத அந்த முதலாளி மேல தப்பான்னு கேட்கவும் இப்ப டூஜனை தான் கட்டுறாங்க. ஆமா அதையும் வந்து மீட் பண்ணி இப்பவும் நீங்க தப்பிக்க ஒரே வழி, நாங்க கேட்கிற மாதிரி 140 மில்லியனுக்கு உங்க கம்பெனியோட பங்குகளை கொடுத்துருங்கன்னு கேட்கவும் நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, ஆனா உங்ககிட்ட என் கம்பெனியை தர மாட்டேன்னு சொல்லவும் பரவாயில்ல பிரச்சனை இல்ல, நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க கம்பெனியோட பங்குகள் குறையதான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் இந்த 30% பங்குகளும் என்கிட்ட வந்துடும், அதோட இன்வெஸ்டர்ஸ் பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்ணீங்களா அந்த பணத்துக்காக பேங்க் சேர்ந்தவங்க கண்டிப்பா உங்க கம்பெனியோட மத்த பங்குகளை எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த ஒரு பங்கு இருக்க போறதில்ல, உங்ககிட்ட பணமும் இருக்க போறதில்ல, நீங்க ஜெயிலுக்கு போனா அதால உங்க ஹஸ்பண்ட் இப்ப மேயரா இருக்காரு அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும், இதுக்கெல்லாம் காரணம் நீங்களா தான் இருப்பீங்க, நீங்க தப்பிக்க இப்பவும் ஒரே வழி உங்க கம்பெனி என்கிட்ட கொடுக்கறதான்னு சொல்லவும் சேர்மனோட மூணாவது பொண்ணு உனக்கு எனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என் கம்பெனியை வாங்கி நான் தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் கட் பண்ண பிளாஸ் பேக்ல சேர்மனோட மூணாவது பொண்ணு டூஜனோட அம்மாவை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம டூஜன் அப்பாவை பத்தி உன் அப்பா ஒப்பாட்டிக்கு பிறந்தவன் அவனுக்கு எங்க குடும்பத்தோட இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே அந்த விஷயத்தெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரவும் அதுக்காக தான் நான் பழி வாங்குற நினைக்கிறியான்னு கேட்கவும் கண்டிப்பா நீங்க தானே எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, அந்த டைம் தான் நானும் முடிவு பண்ணி என்னனால பரவாயில்ல உங்க கம்பெனியை வாங்கலாம்னு, இப்போ உங்களுக்கு வேற வழியும் இல்ல, இந்த டாக்குமெண்ட்ல மட்டும் உங்க கைரேகை வச்சுட்டு படத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல தப்பிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மூணாவது பொண்ணு வேற வழி இல்லாம அழுதுகிட்டே அவங்க கம்பெனியோட பங்குகளை டூஜனுக்கு எழுதி தராங்க. அது மூலமா சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மொத்தமா டூஜனோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அதுல ஒரு மாலை பார்க்க தான் சேர்மன் வந்திருக்கவும் அங்க ஒரு பேரங்கிட்ட கிண்டலா டேய் படவா ராஸ்கோல் என் பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்க போல இருக்கு பாவண்டா அவன் சொல்லவும் டூஜன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரியை கண்ட்ரோல் கொண்டு வந்தாலும் அதை அவனால டைரக்டா பாத்துக்க முடியாதுன்னு அதுக்குன்னு ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்கவும் அவரோட திறமையை செக் பண்றதுக்காக சேர்மன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்பெல்லாம் சோபாஸ் எப்படி சேல் ஆகுதுன்னு கேட்கவும் இப்பெல்லாம் பெரிய சோபாஸ் யாருமே வாங்குறதுல எல்லாருமே சின்ன சின்ன சோபாஸ் தான் வாங்குறாங்க, அதுவும் 2-3 பேர் உட்கார மாதிரி தான் சொல்லவும் அதுக்கு தாத்தாவும் யார்கிட்டயும் பணம் இல்லாம பெரிய சோபாலாம் வாங்காம இருக்கிறதுல இப்ப கல்யாணம் நிறைய பசங்க அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறதுல நிறைய பேர் தனி கொடுத்தன போகவும் தான் அவங்களுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன சோபாஸும் வாங்கிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நிறைய சோபாஸும் வாங்கி வைங்க, அதோட இந்த வருஷத்துக்கான சேல்ஸ் ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு கேட்டு அங்க இருக்க ஆபீஸ் ரூமுக்கு தான் போறாரு. கூடவே டூஜன் இருக்கவும் தாத்தா கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது தவறி விழ போறாரு. அப்ப டூஜன் தான் அவருக்கு பிடிச்ச உதவி பண்ணவும் தாத்தாவும் நான் ரீசெண்டா என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்க சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, என் உடம்பு வீக்கா இருக்கிறதா சொன்னாங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட டூஜனும் தாத்தா உடம்பு வீக்கா இருந்தா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானு கேட்கவும் டேய் பேராண்டி ரிப்போர்ட்ஸ்ல என்ன தெரியுமா நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு தான் தெரியும், ஆனா அதுல இருக்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா, என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த நான் உன்கிட்ட சொல்றேன், பேராசை துரோகம் சந்தேகம் இது 3 தான் எனக்குள்ள இருக்க எண்ணம், அந்த எண்ணத்தால தான் சூனியாங்க என்னால உருவாக்க முடிஞ்சிச்சு, நீ என்கிட்ட என் சூனியாங்க வாங்குறதா சொன்னல, ஒருவேளை நீ சூனியாங்க ஆடுற தகுதி இருக்குனாலும் என்கிட்ட இருக்க அதே குவாலிஃபிகேஷன் உனக்கு இருக்கணும், என்னைக்கு யாரையும் நம்பாதன்னு சொல்லிட்டாங்க.
அங்கிருந்து கிளம்பவும் அப்ப பேரனும் நான் யாரையும் நம்ப கூடாதுன்னா தாத்தா உங்களையும் நம்ப கூடாதான்னு கேட்க அதுக்கு தாத்தாவும் கரெக்டா சொன்ன நீ எப்படி என்ன நம்பாம இருக்கிறதா நல்லதோ அதே மாதிரி நானும் உன்னை நம்பாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு தாத்தா அங்கிருந்து போகவும் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.